ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் சாரி மம்தாக்கா, என்னால் உங்களுக்கு வீடியோ போட முடியல. எனக்கு எக்ஸாம் இருக்கனால அதனால நான் அதை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் மாமா ஹோபிக்கு நான் போடுவேன். அப்புறம் என்னமோ கேட்டிருந்தாங்க, எனக்கு மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஓகேடா, போன பார்ட் நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேண்ணா. காணாம போயிருப்பான்னா, அவன தேடி போயிருப்பீங்க. அவன் வந்திருப்பான். நீங்க போயிருப்பீங்க அவன தேடி அப்படின்ட்டு. அவனும் ஓடியிருந்திருப்பான். நீங்க மிருகங்கள பார்த்து பயந்துருப்பீங்க. அந்த டயத்துல வந்திருப்பான். செம்மையா திட்டியிருப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ள என்னென்னமோ எனக்கு கடுப்பா இருக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. நீங்க தான் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அப்புறம் எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது? ஒயன் பயத்துல வியோட பனியனுக்குள்ள அவ உடம்ப நுழைச்சு அவனோட செஸ்ட்டில் ஃபேஸை வச்சு ஒரு மாதிரி பயத்தோட க்ரிப்பாக ஹக் பண்ணி படுத்திருப்பான். நான் இதோட தான் ஸ்டாப் பண்ணிப்பேன். இப்போலேருந்து கண்டினியூடா. மேம், வியும் ஒயனும் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இன்னும் வரல மேம். இப்போ என்ன பண்ணுறது? அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ட்டு மேம் எல்லாம் பேசிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் ஒரு பயத்தில் இந்த காட்டவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஃபயர் கேம்ப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஹெல்ப்புக்கு யாரையும் கூப்பிடவும் முடியாது. ஃபோனில் நெட்ஒர்க்கும் இல்லை. என்ன பண்ணுறது இல்லை. நைட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா ஒரு 9 மேலே ஆயிடுச்சு. ஸ்டாஃப்க்கு எல்லாம் ரொம்ப பயம். 2 பேருமே நீங்கள் இல்லை. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சில பேர் அழுதுட்ருக்காங்க. நீங்கள் இல்லாமல் போகவும் முடியாது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்காரங்களுக்கு கால் பண்ணவும் முடியாது. இப்போ மார்னிங்னா உங்கள் பஸ் இருக்குல்லடா, அங்கே போய் கூட ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணலாம். அங்கே தான் நெட்ஒர்க் கிடைக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. அந்த டயத்தில் மிருகங்கள் சவுண்டெல்லாம் கேட்குது. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆயிருக்கும், அவங்க ஏதாவது மிருகங்கிட்ட அப்படி இப்படின்ட்டு சில பேர் பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க. அப்போ ரூபி இருக்காளடா, அவள் ஒரு மாதிரி ரொம்ப அழுதுட்ருக்கா. உங்களையும் பிடிக்கும், வியும் பிடிக்கும். வியை ரொம்பவே பிடிக்கும். அவள் ரொம்ப லவ் பண்ணுறா. ஆனால் அது விக்கு புரியலை. ஏன் இப்படி இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுறா. அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவகிட்ட வந்து பேசுகிறாளுங்க. ஒன்று கவனிச்சியா ரூபி? என்ன? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடி வி மேலே. என்ன சந்தேகம்? விக்கும் ஒயன் மேம்க்கும் முன்னாடி ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எங்களுக்கெல்லாம் தோணுது. ஏய் ஆமாடி, நீ கவனிச்சியா? மேம் வந்து அவனை எப்போ பார்த்தாலும் ஏதோ பேர் சொல்லுவாங்கள்ல, டேங்னு. ஆனால் வியும் ஒரு நேரம் மேமை பார்த்து ஏதோ வம்பிழுக்கிற மாதிரி எல்லாம் தோணல. மேமோட ஃபேஸில் கொஞ்சம் மாறும்ல. ஏய், எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் முன்னாடியே பார்த்துருக்க மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லை, நீ பார்த்தியா? எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. ஆனால் வீக்கிட்ட மட்டும் எப்போ பார்த்தாலும் கோவப்படுவாங்க. அவங்க 2 பேத்துக்குமே ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்லை, மேம் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படியே ஜம்ப் பண்ணிட்டான் பார்த்தியா? ஆனால் மேம் தேடி போயிட்டு அங்கே மயங்கிட்டான். அவனை அப்படி அடித்து ஏன் உயிர் எடுக்கிற அப்படின்ட்டு என்னென்னலாம் அவனை போட்டு திட்டுனாங்க. அவங்களுக்காண்டி தான் அவன் விழுந்திருக்கான். அது கூட கவனிக்காம அவனை அப்படி அடித்தாங்க. ரூபி அமைதியாக கேட்குறா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களோட ப்ரீத்தை கொடுத்தாங்க பார்த்தியா வீக்கு? ஏன் இவ்வளோ ஜென்ஸ் இருக்காங்கல்ல, இது மாதிரி பண்ணுங்கடான்னு சொன்னால் அவங்க பண்ணிட போகிறாங்க. ஆனால் அது அவங்களே பண்ணி அவள் கண்ணை முழிச்சிட்டு அப்பயும் அடித்தாங்க பார்த்தீங்களா? இதுலேருந்து என்ன ரூபி தெரியுது? என்னடி தெரியணும்? அவங்க 2 பேத்துக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அவங்கள பார்த்தா அப்படி தான் தெரியுது. என்னடி தெரியணும்? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணாங்களோ அதான் பண்ணாங்க. லூஸு மாதிரி பண்ணாத. நல்லா யோசிச்சு பாரு. வந்ததுலேருந்து தான் மேம் ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன ஒரு மாதிரி இருக்காங்க? நம்மளும் தான் அன்னைக்கு வந்த கிளாஸ் எல்லாத்திட்டையும் நடந்துக்கிற மாதிரி தான் அவங்ககிட்ட நடந்துக்கிறாங்க. லூஸு மாதிரி பேசாத. கொஞ்சம் எல்லாத்திட்டையும் ஜாலியாக பண்ணுறான். அது மேம்க்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அவ்வளோதாண்டி. நாங்கள் சொன்னால் உனக்கு புரியாது ரூபி. ஏன்னா நீ ரூபியை லவ் பண்ணுற, அதனால அப்படி சொல்லிகிட்ருக்க. இங்கே பாருங்கடி, மேம் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மேம்க்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்ன? அவங்க கையில் போட்டிருக்காங்களே ரிங், அது என்கேஜ்மெண்ட் ரிங். நானும் இப்படித்தான். அன்னைக்கு அடித்து கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அன்றைக்கி நான் கூப்பிட போகலை. நான் கூட அவங்கள தப்பாக தான் நினச்சிக்கிட்டேன். மேம்க்கு தெரியும் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு. அவங்களே நிறைய தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் அவங்களுக்கு 13 நாள் தான் இருக்குது அவங்களுக்கு மேரேஜ். அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காண்டி வந்திருக்காங்க. அவங்கள போய் இப்படி இல்லடி, அப்படிலாம் பார்க்கல. உங்க எப்படி டவுட் வந்துச்சோ அப்படி தான் எனக்கும் வந்துச்சு. நான் கூட மேமை ரொம்ப தப்பாக நினச்சேன். ஆனால் அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேம் வேறு காட்டுக்குள்ளே இருக்காங்க, வேறு இருக்கா. அப்புறம் ரூபி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க.
இன்னைக்கு நீங்க உள்ள போயிட்டீங்களடா அவனும் காட்டுக்குள்ள. அதனால இன்னைக்கு ஃபுட்லாம் சமைக்கல. எல்லாம் உள்ள போங்க. மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு நீங்க பயத்தோட பீய நல்லா கட்டி பிடிச்சிட்டு அவன் செஸ்ட்ல உங்க ஃபேஸ வச்சு இங்கிட்டும் அங்கிட்டும் ஒரு மாரி பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா அவ்ளோ பயமா இருக்கு. கை கால்லாம் ரொம்ப குளிர் சில்லுன்ட்டு கால்லாம் அவன் காலோட ஒரு மாரி பின்னிக்கிற மாரி குளூர்ல அப்படி பண்றீங்க. உங்க சேலையே கொஞ்சம் அவ்ளோ அந்த பனிக்கு அவ்ளோ குளு குளுன்னு, ஈரமா, ஜில்லுன்ட்டு அப்படி இருக்கு. உங்க உடம்பே ரொம்ப நடுங்குது. ஏய், ஏன்டா அப்படி பண்ண? குளிருது பி. உனக்கு வேற ஹெவியா இருக்குடா ஃபீவர். உனக்கு ஏதாவது ஆயிருமா? பயமா இருக்கு பி. ஏன்னா அவனோட உடம்பு ரொம்ப ரொம்ப ஹீட்டா, அவன் ஹீட்டுக்கும் உங்கள் குளிருக்கும் ரொம்ப வார்மாக இருக்குது. ஆனால் பயமாக இருக்குது. வி அப்படியே ஃப்ளோர் அதாவது அந்த மண்ணில் செடிகளோடு படுத்திருக்கான். காலெல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஊற மாதிரி இருக்குது. அவன் கீழே படுத்திருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு அது ரொம்ப பயமாக இருக்குது. இந்த பனியனுக்குள்ளேருந்து உங்கள் ஃபேஸை வெளியில் எடுக்கவே ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் கையை மெதுவாக எடுத்து உங்கள் சாரி இருக்குல்லடா அத ஒரு மாரி இந்த தொங்கும்ல, அந்த இத எடுத்து அவனோட ஃபேஸ கொஞ்சம் கவர் பண்றீங்க. ஏன்னா, அந்த பனி அவனுக்கும் ஃபேஸ்லாம் ரொம்ப சூடா இருக்கு. ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ட்டு அவங்க கைய வெளில நீட்டவே ரொம்ப பயமா இருக்கு. அவனோட ஃபேஸ டச் பண்ணி பார்க்குறீங்க. ஜில்லுன்ட்டு அவன் லிப்ஸ்லாம் ஒரு மாரி ஆடுற மாரிலாம் இருக்கு. வி ஸ சாரிடா. நான் தான் உனக்கு ஃபேவரு. இப்ப என்னால தான் ஏன் உங்க சாரி எடுத்து அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாரி கவர் பண்றீங்க. உங்க கைய தேய்ச்சு அவன் ஃபேஸ்லலாம் வைக்கிறீங்க. ஹீட்டா இருக்கட்டும் அப்படின்ட்டு. பனி ரொம்ப பெய்யுதுல்லடா. அதனால அவன் ஃபேஸ் ஒரு மாரி ஹீட்டா ஜில்லுன்ட்டு அப்படி இருக்கு. ஹெவியா ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு பயத்துல உங்க கைய ரொம்ப தேய்ச்சு அவன் ஃபேஸ்லலாம் அப்படி இப்படி வைக்கிறீங்க. அவனோட ஃபேஸ சுத்தி உங்க சாரிய ஃபுல்லா கவர் பண்றீங்க. ஒன்றாகாது பி. ஒன்றாகாது. காலையில சீக்கிரம் போயிடலாம். உங்களாலையும் குளிர் தாங்க முடியல. அவன் ஃபேஸை ரொம்ப கவர் பண்ணிட்டு உங்கள் கையெடுத்து அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப குளிருது, நடுங்குது. ஏதேதோ சவுண்டெல்லாம் கேட்குது. சில்லுன்னு காத்தடிக்குது. மரங்கள் சவுண்டு, அந்த காற்றுல ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. ரொம்ப பயமாக இருக்குது. பீயோட ப்ரீத் சவுண்டு தான். அவன் ஒரு மாதிரி அந்த குளிரில் நடுங்கு அந்த வாய்ஸ்லேருந்து ஒரு மாதிரி சவுண்டு வருது. அது கேட்கலே ரொம்ப பயமாக இருக்குது. கண்ணை கிரிப்பாக மூடிக்கிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் உடம்புலாம் ரொம்ப நடுங்குது. அவன் உடம்பு அப்படித்தான் குளிரில் ஃபீவரில் நடுங்குது. குளிரில் உங்களுக்கு தூக்கமே வரல. நீயோட ப்ரீத் சவுண்டு உங்கள் காதுக்கிட்ட சவுண்டு கேட்குது. அவன் ஹார்ட் பீட் சவுண்டு. அவன் ஜஸ்ட்டில் தானே நீங்கள் வச்சு படுத்திருக்கீங்க. அவனோட சவுண்டு, அப்புறம் அவனோட மூச்சு, அந்த அது நடுங்கிறதுல ஃபீவரில் ஒரு மாதிரி சவுண்டு வரும்லடா, அந்த சவுண்டும் கேட்குது. ரொம்ப பயமாக இருக்குது. நீ சொல்லியிருப்பா ஏதாவது சவுண்டு கேட்டால் கூட மிருகங்கள் ஏதாவது வந்துடும் அப்படின்ட்டு. பயத்தில் உங்கள் ஒரு கையெடுத்து அவன் லிப்ஸில் வைக்கிறீங்க. அது அவ்வளோ நடுங்குது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணை மூடிக்கிட்டு ஒன்று வந்துடக்கூடாது ஒன்று வந்துடக்கூடாது அப்படின்ட்டு பயத்தில் ஒரு மாதிரி வேண்டிகிட்டே இருக்கீங்க. அந்த காடே அமைதியாக இருக்கு. அந்த காற்று சவுண்டு, மர சவுண்டு இது மட்டும் தான் கேட்குது. இப்போ திடீர்னு ஒரு யானை கத்துற சவுண்டு மட்டும் பயங்கரமாக கேட்குது. அவ்வளோதான். உடம்பு அவ்வளோ பயத்தில் நடுங்குது. ஒரு நிமிஷத்தில் அவ்வளோ பயத்தில் அவன் ஜஸ்ட் அப்படியே போகிற ஒரு மாதிரி கையை வச்சு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. அவங்க நெயில் மார்க் அப்படியே அவன் செஸ்ட்டில் பதியுது. இங்கிட்டு ஸ்டாஃப்லாம் இருக்காங்கடா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அவங்களுக்கும் இந்த சவுண்டு பயங்கரமாக கேட்டோன்னு எல்லாம் ஒரு மாதிரி டென்ட்டில் எந்திரிச்சு உட்காடுறாங்க. சில பேர் கொஞ்சம் பயத்தில், சில பேர் தூங்காமல் இருந்திருப்பாங்கடா அவங்களாம். ஸ்டாஃப்கெல்லாம் எல்லாம் இருக்குது. காட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. என்ன இருக்கும்? இது ஃபாரஸ்ட் காட்டு யானை. பயத்தில் தான் ஒரு ஸ்டாஃப் வந்து அவங்க டென்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபயர் கேம்ப் போட்டிருப்பாங்கடா, அதை அமர்த்தி விட்டாங்க. ஏன்னா யானைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா பயம் இல்லைன்னு நினைக்கிறேன்னு தெரியல. வெளிச்சத்தை பார்த்து எதுவும் வந்துருச்சோ அப்படின்ட்டு ஒரு பயத்தில் அதை அமர்த்திட்டாங்க. இன்னொரு ஸ்டாஃப் வந்திருப்பாங்க.
ஏன் சார் என்னாச்சு? எதுவும் பேசாதீங்க. இந்த மாதிரி ஃபயர் பார்த்து வேறு மிருகங்கள்லாம் பயப்படும். ஆனால் யானை இந்த மாதிரி பயப்படாதுன்னு தோணுது. அதான் அமர்த்திட்டு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கேம்பை விட்டு வெளில வராதீங்க. இந்த ரூம்லேயும் லைட் எரியக்கூடாது அப்படின்ட்டு எல்லா ஸ்டெப்பும் பைய எல்லா டென்ட்டுக்குள்ளேயும் போயிட்டு பயப்படாதீங்க அப்படின்ட்டு எல்லாம் கொஞ்சம் பயந்துருப்பாங்க. அமைதியாக இந்த சவுண்டு கேட்டும் வெளில வராதீங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் பயத்தில் அப்படியே நடுங்கி உட்காந்துருக்காங்க. தூங்கவே இல்லை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக. என்ன சைடு இருக்கீங்க? அந்த சவுண்டு கேட்டதான் கண்ணில் பயத்தில் அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டே இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா யானைகள் சவுண்டு மட்டும் இல்லை, வேறு அனிமல் சவுண்ட்லாம் கேட்குது. ஓடுற மாதிரியும் கத்துற மாதிரியும் துரத்துற மாதிரியும் அப்படிலாம் கேட்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயத்தில் அழுத்துட்ருக்கீங்க. எனக்கு கூப்பிடவும் பயமாக இருக்குது. ஏன்னா அவன் ஒரு மாதிரி வாய் புலம்பிகிட்ருக்கான். உங்கள் ஹேண்ட் எடுத்து அவன் வாயை ரொம்ப க்ளோஸ் பண்ணுறீங்க. ஃபீவருக்கு அதுக்கும் அவன் மவுத் வேறு க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா, ப்ரீத் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். உங்களுக்கு புரியுது. ஏன்னா அவன் ஸ்ட்ரகிள் பண்ணல உங்களை டைட்டாக கட்டி பிடிக்கிறான். அவன் ஹெட்டை அங்கிட்ட ஆட்டுறான். ஒரு மாதிரி லைட்டாக சவுண்டு வர மாதிரி முக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் சவுண்டு பண்ண அவன் கையெடுத்துட்டீங்க. நார்மலாக ப்ரீத் பண்ணுறான். பையன் சவுண்டே இல்லாமல் வீண் கூப்பிட்றீங்க. ஆனால் பனியனுக்குள்ளே அவங்க ஹெட் இருக்கு. அப்படியே மேலே ஒரு மாதிரி அந்த நெக் இருக்குல்லடா, அதுக்குள்ளே உங்கள் ஹெட்டை கொடுக்குறீங்க வெளியில். அவன் ஹெட்டோட ஃபுல்லாக அவங்க உடம்பு ஃபுல்லாக அவங்களோட பனியனுக்குள்ளே தான் இருக்குது. அவன் நல்லா கொஞ்சம் பிக்காக இருப்பான்லடா, அதனால் கொஞ்சம் பெரிய பனியன் தான் போட்டிருப்பான். எப்படின்னா இந்த லைக்ராவோ ஏதோ சொல்லுவாங்க, சம்திங் தெரில எனக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்குல்லடா, எவ்வளோ எடுத்தாலும் கொஞ்சம் லூஸாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போட்டிருக்கான். இப்போ உங்கள் ஹெட்டும் வெளியில் வந்துருச்சு. அவன் ஃபேஸை கொஞ்சம் உங்கள் சாரி வச்சு தானே கவர் பண்ணியிருப்பீங்க. உங்களே கவர் பண்ண மாதிரி தான் உங்கள் சாரி இருக்குது அப்படின்ட்டு அவன் காதுகிட்ட ஸ்லோவாக அப்படி கூப்பிட்றீங்க. எந்திரிடா, சவுண்டு விடாத, வீட்டுக்கு பயமாக இருக்குவே, என்ன நமக்கு கத்துதுவே, ப்ளீஸ்டா எங்கிட்ட போயிடலாமா, எனக்கு பயமாக இருக்குவே, ஏதாவது பேசு அப்படின்ட்டு உங்கள் 2 கையும் எடுத்து அவன் ஃபேஸை ஒரு மாதிரி திருப்பி அவன் சீஸ்லடா ஒரு மாதிரி தட்டக்கூட பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் ஏதோ ஒரு மிருக சவுண்டு கேட்குது. பயத்தில் அவன் ஃபேஸை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவன் ஃபேஸோட கொஞ்சம் ஒட்டி உங்கள் ஃபேஸை வச்சுக்கிறீங்க பயத்தில். நீங்கள் படுத்துருக்கீங்களடா, ஏதோ பக்கத்தில் அதற சவுண்டு மாதிரி, செடியெல்லாம் ஆடுற மாதிரி, ஏதோ மரத்தெல்லாம் ஒட்டைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்குது. எனக்கு பயமாக இருக்கு. பயத்தில் அப்படி நடுங்குது. அதற சவுண்டு கேட்குது. இன்னும் டைட்டாக மூடியிருக்கீங்க. ஏதோ உடையிற சவுண்டெலாம் கேட்குது. உங்கள் கையெடுத்து மவுத்தை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்படின்ட்டு ஒரு மாதிரி முக்குறான். அவன் வாயில இருந்து கை எடுத்துட்டீங்க. உங்கள் பக்கத்தில் சவுண்டு கேட்குது. இப்போ தான் தெரியுது அது யானை. இதோட ப்ரீத்து சவுண்டா அப்படி கேட்டுட்டு அதற சவுண்டு மாதிரி வருது. லைட்டாக சின்ன சவுண்டு கேட்டாலும் அவ்வளோதான் காலி. கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் அவ்வளோ பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் ஒரு பெரிய மரத்துட்டு தான் படுத்துருக்கீங்க 2 பேரும். அந்த சவுண்டு உங்கள் கிட்ட தான் வருது. அவ்வளோதான் கொலையே நடுங்குற மாதிரி அவ்வளோ பயமாக இருக்குது. இந்த சவுண்டு வேற குளூரில் அப்படி நடுங்கி அந்த சவுண்டு ஒரு மாதிரி கேட்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அதற சவுண்டு கிட்ட வர உங்கள் பக்கத்தில் இருக்க அந்த இலையெல்லாம் ரொம்ப பக்கத்தில் ஆடுது. ஒன்றும் பண்ண முடியாது, மாட்டிக்கிட்டோம். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நம்பி நீ அமைதியாக இருந்து போதும்டா. வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு. அதோட ப்ரீத் சவுண்டு உங்கள் பக்கத்தில் கேட்க ஆரம்பிக்குது. உங்கள் கிட்ட இருக்க மரம் ஏதோ டொப்னு ஒட்டையிற சவுண்டு கேட்குது. உங்கள் கை எல்போ எல்லாம் ஒரு மாதிரி பயத்தில் வலியில் நடுங்குது. கண்ணை முழிச்சு பார்க்க உங்கள் ஹெட்டை தூக்கி பார்க்க ரொம்ப நடுங்குது, பயமாக இருக்குது. கையோட சவுண்டு வேற கேட்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணில் டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒரு மரத்தை உடைச்சு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி போடுது.
அது உங்கள் பக்கத்து விழுந்து அந்த செடி ஒரு மாதிரி உங்ககிட்ட விழுந்து அந்த இலை அப்படியே உங்கள் மேலெல்லாம் படுது. உங்கள் கணத்தை அவ்வளோ கிரிப்பாக பிடிக்கிறீங்க. பயமாக இருக்கு. உங்கள் உடம்பு உங்கள் காலை எதுவுமே அசைக்கலை. அப்படியே சில மாதிரி அப்படியே படுத்திருக்கீங்க. ஆனால் வியோட ப்ரீத் சவுண்டு மட்டும் அப்படி கேட்குது. இதில் என்ன பண்ணுறது தெரியாமல் வியோட ஃபேஸை திருப்பி சாரி சாரிடா அவன் லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவ்வளோ நடுங்குது. அவன் லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி ஃபீவரில் அப்படி இருக்கு. நீங்கள் அழுது உங்கள் லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஈரமாக உங்கள் எச்சி பட்டு அப்படி இருக்கு. அதெல்லாம் வியோட லிப்ஸில் அப்படி படுது. நீங்கள் பயத்தில் வியை கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் ட்ரையான லிப்ஸ் எல்லாம் இப்போ உங்கள் எச்சி பட்டு சாஃப்ட் ஆகுது. பயத்தில் அப்படி கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. கண்ணை மூடி பயத்தில். ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெரிய மரத்தில் ஏதோ தேய்க்கிற மாதிரி சவுண்டும் அப்படி கேட்குது. பயத்தில் ரொம்ப டைட்டாக கண்ணை மூடிக்கிட்டு லிப்ஸை கடிச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க. இப்போ ஒரு சவுண்டு தான். உங்கள் பக்கத்தில் அந்த யானை கத்தணும்னு தூரத்துலேருந்து கத்துனாவே அவ்வளோ பயங்கரமான சவுண்டாக இருக்கும் அமைதியான காட்டுக்குள்ள. இப்போ உங்கள் பக்கத்தில் கத்தணும்னு இந்த இடமே அதருது. உங்கள் ஹெட்டு வியோட நெக்கில் விழுகுது. ஃபெயிண்ட் ஆயிட்டீங்க. உங்கள் ஹிப்பில் இருந்த கை மெதுவா இப்போ உங்கள் ஃபேஸ்க்கு வருது. உங்கள் ஃபேஸை தூக்குது. சைடாக வி திரும்புகிறான். அவன் பக்கத்தில் தான் அந்த மரத்துக்கிட்ட அந்த யானை நிற்கிது. தேங்க்ஸ். உங்கள் லிப்ஸை உறிஞ்சு குடிக்கிறான். சின்ன புருஷன் மேலே அவ்வளோ பசுமாடி. எனக்கு தெரிஞ்சு பாசம்லாம் இல்லடி. உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி தானே கிஸ் பண்ண. யாராவது புருஷனை தொடுறதுக்கு கிஸ் பண்ணுறதுக்கெலாம் சாரி தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிற. எல்லாம் தெரிஞ்சு தானடி பண்ணுற. அந்த யானை அந்த மரத்துக்கிட்டேருந்து கிராஸ் பண்ணி அப்படியே போகுது. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். புருஷனுக்கு கொலுவருத்தடி. வாமா இருக்கு அவனுக்கு. பாத்தியாடி ஒன்றுமே பண்ணலடி. கொலுவருதுன்னு கட்டி பிடிச்சிக்கோன்னு தான் கேட்டேன். ஆனால் நீ உடம்புக்குள்ள பாடியோட டச்சா அப்படி இருக்க. நான் கேட்டேனா? இல்லை. ஆனால் எப்படி என்கிட்ட என்னால் முள்ளடி. இப்போ நான் மட்டும் ஆனால் அன்னைக்கு பண்ணதை வேணாட்டி. அவன் கையெடுத்து உங்களை கவர் பண்ண மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறான். அவன் ஒரு மாதிரி ஜாக்கெட் போட்டுப்படா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அவனுக்குள்ளே தான் படுத்திருக்கீங்க. அதுக்காண்டி உன்னை விட்டுற நினைக்காதா? எனக்கு பண்ணதை கண்டிப்பாக உனக்கு பண்ணுவேன். சீக்கிரம்டி ரெடியாரு. இதுக்கப்புறம் தான் உன்னை புலம்பு விட்டு ஓட விடுவேன்டி. வீணா விளையாட்டு பையன் சொன்னேன்ல. ஆனால் டே விழுடி. ரெண்டும் நான் தாண்டி. இவனால வீயை பார்த்து டே ஒன் பார்த்து பயந்தேல. இதுக்கப்புறம் பாரு அடிக்கடி டேவை பார்ப்படி. அடிக்கடி உன் புருஷனை பார்ப்பேன். யாருனாலையும் என்கிட்ட இருந்து ஒன்று காப்பாற்ற முடியாது. நான் உனக்காண்டி கொடுத்துட்டேன். ஓவர். இதுக்கப்புறம் பாரு என் விளையாட்ட. ஆமல்ல 1 வீக் அப்புறம் நீ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்க. நானும் பார்க்குறேன். என் சர்ப்ரைஸ் அதை விட பயங்கரமாக இருக்கா இல்லை என்னை விட நீ பயங்கரமான சர்ப்ரைஸ் வச்சுருக்கியான்ட்டு பார்க்கலாண்டி. இந்தளவுக்கு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் அன்னைக்கு பூரா கிஸ் பண்ணுறான். அவனுக்கு அவ்வளோ ஃபீவராக இருந்தாலும் உங்களை சேஃபாக பார்த்துக்கிறான். பொண்டாட்டி உடனேல எனக்கு பாவமாக இருக்குடி. அதுக்காண்டி நீ பண்ணதெல்லாம் மறந்துடவே நினைக்கவே மாட்டேன். ஏன்னா பண்ணது என் பொண்டாட்டியாச்சு. டீச்சர் புருஷனை ஜெயிலே தவிக்க விட்டு ஓடியாந்துட்டியே. தப்பு தானே. என்னால் அவன் புருஷன் என்னென்ன பாடலாம் அங்கே பட்டான் தெரியுமா? டெய்லி பொண்டாட்டின்னு பைத்தியம் பிடிச்சான்.
காதல் பைத்தியத்தோட இப்போ அதிகமான கோவம் பைத்தியம் தான் இருக்கு. அடிக்கடி தானே கோவத்தை பார்த்துருப்பா. இனி டேவோட கோவமாக பார்ப்பா சீக்கிரம். இல்லை இல்லை, இங்கேருந்து வெளியில் போகிற வரைக்கும் தான் உனக்கான இங்கேருந்து டூர்லேருந்து காலேஜ் போயிட்டோம். டேடி டே பைத்தியத்தை பாப்பா. நீயே சொல்லு, இங்கேருந்து வியாவே இருக்கவா இல்லை உன் புருஷன் டேவாக இருக்கட்டா? உங்கள் ஃபேஸை பிடிச்சி ஒரு மாதிரி நல்லா தடவிட்டு உங்கள் லிப்ஸ்லாம் பிடிச்சி அப்படி பேசிகிட்ருக்கான். நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. நீ என் பொண்டாட்டி அப்படியே படு, நான் புருஷன்ற வேலையா 2 டேஸில் காட்டுறேன்டி. படு படு அப்படின்ட்டு அவன் இன்னைக்கு கிட்ட படுக்க வைக்கிறான். பொண்டாட்டி லிப்ஸு படாமல் படு, புருஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கான், பாஞ்சிட்டேன்னா நல்லாயிருவேன், பட் வேணான்னு தோணுதுடி. படுத்துக்கா. இருந்தாலும் புருஷன் என்ன பண்ணுறது, கண்ட்ரோலாக இருக்கேன்டி. லைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பேர்ட் சவுண்ட்லாம் கேட்டுட்ருக்கு. என்னடா டே ஹெட்டுக்கிட்ட அவன் காதுக்கிட்ட ஏதோ குறிக்கிற சவுண்டு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கு. என்னடா அப்படின்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணுறான். ஏதாவது இருந்துட போகுது அப்படின்ட்டு கண்ணை மட்டும் சைடாக பார்த்தா, ஏய் கொயால, ஏய் மச்சான் பன்னி, என்னடா பண்ணிகிட்ருக்க? ரேபிட் தான் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கு. எவ்வாறு மச்சான் ஒன்னாடி இருக்கா, இப்படிலாம் பார்க்கக்கூடாது, உனக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஆஷிட்ட சொல்கிறேன், போடா. டேய் மச்சான் என் பொண்டாடிடா, இப்படிலாம் பார்க்கக்கூடாது, மூக்கு மேலே போடுவேன் போ. நல்லா அப்படியே மெண்டு இப்படியே கண்ணத்தை வச்சு தாண்டா எல்லாத்தையும் மாய்கிட்டு இருக்க. போறியா என்னடா அப்படின்ட்டு திரும்புகிறான். நான் பார்க்குது, இப்படியே என்னையே பார்க்காடா போ. என்னென்னா நான் என் பொண்டாட்டியை பார்க்க வரேன்டா, நடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். டங்கையால் அப்படின்ட்டு கை எடுக்கிறான். ஜம்ப் பண்ணி அது ஓடிடுது. எங்கிட்டு உங்களை பார்க்குறான். கொஞ்சம் வெளிச்சமா அப்படி இருக்கு, பனியா, அந்த இலையெல்லாம் கொஞ்சம் ஈரமா தண்ணியா அப்படி இருக்கு. டேவோட ஹேரே கொஞ்சம் தண்ணி பட்டு அப்படி தான் இருக்கு, லைட்டாக கொஞ்சம் ஈரமா அப்படி இருக்கு. அவன் ஹெட்டை தூக்கி பார்க்குறான். உங்கள் சாரியெல்லாம் காலில் இருந்து அப்படி குன்னி அப்படி படுத்திருக்கீங்க. அவன் பனியனுக்குள்ள உங்கள் உடம்பு ஃபுல்லாக நுழைஞ்சு படுத்திருக்கீங்க. என்ன அப்படின்ட்டு உங்களை டச் பண்ணுறான். செம்ம ஃபீவர் ஹெவியாக இருக்குது. உங்கள் ஃபேஸில் இருக்க ஹேரெல்லாம் ஒரு மாதிரி ஒதுக்கி விட்றான். பார்த்தா பிங்கா அல்லது ஃபேஸ்லாம் வீங்கி ஒரு மாதிரி ஹீட்டாக அப்படி இருக்குது. காய்ச்சல் அடிக்குதா? அவன் 2 கை எடுத்து உங்களை பிடிக்கிறாளடா. அவனோட உடம்பு அசையுது. அப்போ நீங்களும் அசைகிறீங்க. குளிரில் நடுங்குது. அவங்களோட லைட்டான வாய்ஸ். டக்குன்னு அவன் 2 கையை கீழே போட்டு அப்படியே தூங்குன மாதிரி ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு ரொம்ப குளிருது, கையெல்லாம் நடுங்குது. ஹெட்டுக்கிட்ட தான் உங்கள் கையெல்லாம் இருக்கு. அவ்வளோ ஷிவரா கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ண முடியல. அல்லது அப்படி வீங்கி குளூரில் நடுங்குது. ஃபீவர் உங்களுக்கு. லைட்டாக வெளிச்சமா காடலடா, ஒரு 6 o'clock ஆகுது. அப்படி இருந்து கொஞ்சம் இருட்டா அப்படி இருக்கு. வீயை பார்க்குறீங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பான். உனக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் கையெடுத்து ஃபேஸ்லாம் டச் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை. நைட்டு பயந்துட்டேன், நம்ம இருக்க எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு திரும்புறீங்க. அங்கே பாதெல்லாம் உடஞ்சி அந்த வாழை பக்கத்தில் கொஞ்சம் உங்கள் மேலெலாம் பட்டிருக்குல்லடா, அது இன்னமும் அப்படி தான் லைட்டாக இருக்குது. அந்த மரத்துக்கிட்டலாம் ஏதோ கும்பல அந்த இடம்லாம் ஒரு மாதிரி சுரண்டி அப்படி இருக்குது. உனக்கு காய்ச்சல் அப்படின்னு தொட்டு பார்க்குறீங்க. லைட்டாக அடிக்குது. அது நைட்டில் ஏண்டா நான் பயந்துட்டேன், முடியலை, ரொம்ப பயமாக இருக்கு அம்மா. ஏன்னா உங்களுக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குது, கழுத்தெல்லாம் வலிக்குது. உங்களுக்கும் ஃபீவர்லடா, ரொம்ப குளிரில் நடுங்குறீங்க. என்ன உங்களுக்கு
அப்படின்னு தொட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப குளிருது, ஹீட்டாக இருக்குது, எந்திரிக்க முடியல. இப்போ தான் அவனுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்ட்டு தெரியுது. அவனை பார்க்குறீங்க, அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கான். அ அ அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவன் மேலே இருந்து எந்திரிச்சிடணும். தப்பாக நினச்சிடுவா அப்படின்ட்டு ரொம்ப குளிருது. கையெல்லாம் ரொம்ப ஐஸா ஏதோ ஈரமான மாதிரி அப்படி தோணுது. காலெல்லாம் அசைக்கவே முடியல. ரொம்ப காலெல்லாம் குளிரில் நடுங்குது ஐஸ் மாதிரி. அவன் பனியனை பிடிச்சி உங்கள் ஹெட் இருக்குல்லடா உள்ள அப்படியே ஒரு மாதிரி நினைக்கிறீங்க. அவன் ஜஸ்ட்டுக்கிட்ட வரல, அவ்வளோ வார்மாக அப்படி இருக்கு. கொஞ்ச நேரம் அவன் ஜஸ்ட்லேயே உங்கள் ஹெட்டை வச்சு அப்படியே படுக்கிறீங்க. அவனோட ஜஸ்ட்டில் அவங்க சீஸ்லாம் போடல, ஒரு மாதிரி இருக்கு. அவன் கையை ஒரு மாதிரி ஃப்ளோரில் வச்சுருக்கான். க்ரிப்பாக பிடிக்கிறான். ஐஸை ஓப்பன் பண்ணுறான். கொஞ்சம் கூட மூவ் பண்ணலை. அப்படியே பார்க்குறான். அவன் ஜஸ்ட்டுக்கிட்ட அந்த பனியனுக்குள்ளே உங்கள் ஹெட் இருக்குது. அவனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. எப்படின்னா குளூரில் நடுங்குது, இப்படியே படுத்துக்கலாமா அப்படின்ட்டு அப்படி தோணுது. இல்லை இல்லை அப்படின்ட்டு மெதுவாக அப்படியே அந்த பனியனுக்குள்ளேருந்து வெளில வாரீங்க. ரொம்ப குளிர் தாங்க முடியலை. அவனை பார்க்குறீங்க, அப்படியே படுத்திருக்கான். அவன் பனியனெல்லாம் இழுத்து விட்றீங்க. ஏன்னா மேலே அப்படி ஏறி இருக்குல்லடா, அவன் 6 பேக்லாம் அப்படி தெரியுது. பிங்காக இருக்குது உடம்பே. எடுத்துவிட்டு அவன் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. எந்திரிக்கலான்னு போகிறீங்க, எந்திரிக்க முடியலை. ரொம்ப ஒரு மாதிரி தலை சுற்றி, அங்கே ஜில்லுன்னு காற்று, அதுக்கெலாம் ரொம்ப குளிருது. உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாகவே ஃபீவர் இருக்க மாதிரி இருக்குது. மெதுவாக அந்த மரத்தை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு எந்திரிக்கிறீங்க. உங்கள் சேரையெல்லாம் ஒரு மாதிரி குழஞ்சு அப்படி இருக்குது. உங்கள் ஏப்ரல் சேரெலாம் லைட்டாக உருகி அப்படி இருக்குது. உங்களால் நிற்க முடியலை. அந்த மரம் இருக்குல்லடா, அதில் ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் உங்கள் ஹெட்டை அந்த மரத்தில் சாஞ்சிட்டு நிற்க முடியாமல் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் சாரி ஹிப்பில் இருந்ததெல்லாம் அப்படி கலண்டு ஒரு மாதிரி தொங்குது. உங்கள் பெல்லையெல்லாம் அழகா அப்படி தெரியுது. நீங்கள் மேலே போட்டிருக்க சரிலாம் லைட்டாக விலகி உங்கள் மிஸ்ஸியான ஹேரு குளிரில் உங்கள் ஃபேஸ் நடுங்குது. உங்கள் லிப்ஸ்லாம் பிங்காக, உங்கள் சீஸ்லாம் அவ்வளோ பிங்காக அழகா அப்படி இருக்குது. இந்த ஃபீவரில் உங்களை பார்த்து ரசிச்சிட்ருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி கண்ணை உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பண்ணுறீங்க. டக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்கிட்டான். வீயை பார்த்துட்டு உங்கள் சாரியை பார்க்குறீங்க. குழஞ்சி ஒரு மாதிரி தொங்குது. அந்த சாரியை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறீங்க. நிற்க முடியல. நிற்கலாம் ரொம்ப பெயினாக இருக்குது. உங்கள் பக்கத்துலேயே தான் படுத்திருக்கான். அப்பப்போ அவனை பார்க்குறீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்கானா என்னான்னு. வேறு பக்கத்து அவனால் எந்திரிச்சு போய் சாரியெல்லாம் கட்ட முடியல. அந்தளவுக்கு முடியல. அவன் பார்த்தா கூட உங்களால் அதை திட்ட முடியுமா? அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்ல பையன்னு. ஏன்னா அன்றைக்கி சாரி பஸ்ஸில் ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு ஏதோ படுத்திருப்பீங்க சம்திங். அப்போ கூட உங்கள் கையை பிடிச்சிருப்பான். சாரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க மேம்ட்டு திரும்பி இருப்பான். நல்ல பையன் உங்களுக்கு தெரியுது. சாரி கட்டிட்டு மேலே இருக்கிறடா அதையும் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர்லாம் கலைஞ்ச ஒரு மாதிரி இருக்குது. கையெல்லாம் தூக்குனா வலிக்குது. எல்லா ஹேரையும் எடுத்து ஒரு கொண்ட பன் மாதிரி போட்டுக்கிறீங்க. முடியல, நிற்க முடியல. கொஞ்சம் அப்படி பைய கீழே குனிஞ்சு ஒரு மாதிரி எழுப்ப ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பீங்களான்னு பார்க்கல. முடியல. ஒரு மாதிரி தலை சுற்றி அப்படியே அவன் மேலே பொத்துன்னு விழுந்துட்டீங்க. மேம், ஏன்னா அவனுக்கும் உடம்புல பெயினாக இருக்குது. அவனும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். சாரிடா, என்னால் முடியல. அது நைட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஹெவி ஃபீவர். உங்களை டச் பண்ண மேம் மேம் உங்களுக்கு ஃபீவர் மேம். ஆமாடா. மேலே எந்திரிக்கலான்னா முடியல. அப்படியே மேலே படுத்துருக்கீங்க. சாரி தெரியாமல் விழுந்துட்டேன். பரவாயில்ல மேம். உங்களுக்கு ஃபீவர் மேம், ஹெவியாக இருக்கு மேம், வாங்க அப்படின்ட்டு அவனும் எந்திரிக்க முடியல. இருந்தாலும் எந்திரிச்சு உங்களை தூக்குறான். இல்லைடா உன்னால் எந்திரிக்க முடியாது. உனக்கு வேணாம் நடது. பரவாயில்ல மேம்
அப்படின்ட்டு உங்கள தூக்குறான். அவனுக்கு தெரியல எங்கிட்டு போகணும்னே. அவன் ஷோல்டர்ல உங்க ஹெட்டை வச்சுட்டு அப்படியே நல்லா உங்க ஃபேஸை அழுத்தி அப்படி படுத்துக்கிறீங்க. உங்க ப்ரீத்து மூச்செல்லாம் ஹீட்டா அவன் நெக்கில் அப்படி இருக்கு. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு ஹெவியாக ஃபீவர் இருக்குன்னு. உங்களை டச் பண்ணுறாளடா அவ்வளோ ஃபீவராக இருக்கு. அவனுக்கும் லைட்டாக அப்படி தான் இருக்கு. எங்கிட்டு போகிறதுனே தெரியாம அந்த குளூரில் அவன் உங்கள தூக்கிக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கான். எங்கிட்ட பழி இருக்கு. தெரிலம்மா, எங்கிட்டு போகிறேன்னு தெரில. இன்னைக்குல விசில் இருக்கு, நீ வேணா அது என் முடியல அப்படின்னு அவன்கிட்ட அப்படி படுத்துக்கிட்டீங்க. உங்களால் பேச முடியல. அவன் உங்களை அந்த ஹிப்போட நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த விசிலை அவன் முகத்தில் வச்சு ஊதிட்டே அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். கொஞ்சம் தூரத்தில் அவன் ஏற்கனவே வந்திருப்பாளடா அந்த வழியை பார்க்குறான். ஏன்னா ஒரு கோவத்தில் ஒரு வெறியில் ஒரு பாதை அப்படியே பொட்டக்குன்னு உடச்சி அது ஒரு மாதிரி இருந்திருக்கும். அது அகெயின் உடச்சிருப்பான். அவனுக்கு இந்த சைடு தான் போகணும் அப்படின்ட்டு அவன் நடந்து போகிறான். ஏன்னா அவன் ரெஸ்ட் ரூம்க்கு வரல. செம்ம கோவத்தோட நம்ம இருக்க கோவத்தில் தான் அவன் நடந்து இந்த சைடு வந்திருப்பான். ஏன்னா தேடி வரட்டும் அப்படின்ட்டு ஒரு கோவத்தில் தான் பண்ணியிருப்பான். நீ சொல்லியிருப்பீங்களடா காணா போனாலும் நாங்கள் தான் ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது ஆணுச்சுன்னா நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்கள் உயிரெல்லாம் பணைய வச்சு அப்படின்ட்டுலாம் அதெல்லாம் சொல்லியிருப்பீங்களடா. அந்த ஒரு கோவத்தில் அவன் வந்திருப்பான். சரி இதுக்கப்புறம் எல்லா பள்ளியும் உங்கள் மேலே தான் வரும்ன்ட்டு அவன் அகைன் வந்திருப்பான். நீங்கள் விசில் சவுண்டெல்லாம் கேட்டும் கூட அவன் வேணுக்குனே தான் அமைதியாக இருந்திருப்பான். ஒன்றும் இல்லை மேம், வந்துட்டோம் அப்படின்ட்டு உங்களை தூக்கி நடந்துக்கிட்டே போகிறான். அவனாலே முடியல. இந்த பக்கத்து ஸ்டாஃப்லாம் இருக்காங்களடா, அவங்க சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு மற்ற ஸ்டாஃப்லாம் சொல்லிவிட்டு ஒரு 4 பேர் மட்டும் காட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம், மற்றவங்களாம் கிளம்பி பஸ்ஸுக்கிட்ட போங்க, அங்கே சிக்னல் கிடைக்கும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு சில பேர்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாம் அந்த டென்ட்டெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்ருக்காங்க. அப்போ 2 ஸ்டாஃப் தான் வியோடையும் உங்கள்கிட்டையும் கூட எல்லாமே ஓப்பன் பண்ணி பேக் பண்ணுங்க அப்படின்றாங்க. நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா கூட்டிகிட்டு வரோம், இல்லாட்டி நீங்கள் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. மற்ற ஸ்டாஃப் சொல்கிறாங்க எல்லாம் ஓகேன்ட்டு. ஒரு 3 பேர் தான் உங்கள் டென்ட்டை பக்கட்டும் வியோட டென்ட் இருக்குல்லடா, அது வந்து ரூபி தான் பேக் பண்ணதுக்காண்டி போகிறான், நான் போகிறோம்ன்றப்பா. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு மாதிரி கத்திட்டு வரான் மேம்னு. என்னடா மேம், காட்டுக்குள்ளே விசில் சவுண்டு கேட்டுச்சு மேம், ஒரு 3 டைம் கேட்ட மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் சவுண்டு வரல அப்படின்ட்டு சொல்கிறான். நிஜமாவோட போய் சொல்லாமல் சொல்லிட அப்படின்னு. இல்லை மேம் கேட்டுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா கொஞ்சம் ஊதிருப்பான். அதுக்கடுத்து அவனாலையும் அந்த விசிலை ஊத முடியல. அயன் மேம்கிட்ட தான் விசில் இருந்துச்சு, அப்போ அயன் மேம் ஒன்றும் இல்லைல்ல அப்படிலாம் தோணுது. ருபிக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, வீக் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ட்டு. நான் அவளுக்கும் தெரியும் உங்கள்கிட்ட மட்டும்தான் விசில் இருந்துச்சு, அவன்கிட்ட இல்லை அப்படின்னு. மேம் அங்கே பாருங்க, எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ரூபியும் பார்க்குறா. வி உங்களை தூக்கியிருக்கான், அவனை ஹக் பண்ண மாதிரி படுத்திருக்கீங்க. ரூபியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவள் ஷோட்டில் கை வைக்கிறாளுங்க. அவள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறா. வி வேணா, அதாவது உங்களை தூக்கிக்கிட்டு நடக்க முடியாமல் ஒரு மாதிரி வந்துட்டுருக்கான். உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தோன்னே அவங்களுக்கு இப்போ தான் உயிரே வருது. எல்லாமே உங்கள் 2 பேர்த்திட்ட தான் ஓடியாராங்க. ஏ திட்டணும் போல் தோணலை, ஏன்னா அவனோட ஃபேஸும் ஒரு மாதிரி இருக்குது, உங்கள் ஃபேஸ் பார்த்தா பிங்க்கா அப்படி இருக்குது. சந்தோஷப்படுறதா இல்லை அந்த காட்டுக்குள்ளே எப்படி வந்திருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பயத்தோடு பார்க்குறதா அப்படின்ட்டு எதுவுமே புரியாமல். உனக்கு என்னடாச்சு, பயன் மேம்க்கு என்னாச்சு? ஃபீவர். ஒரு சார் இருக்கார்லடா ப்ரொஃபஸர், அவர் தான் குட்ரா உங்களை தூக்க வராங்க. இல்லை நானே. குட்ரா எனக்கே ஒரு மாதிரி. இல்லை சார் நானே குடாறேன், எனக்கு உங்களுக்கு ஃபீவர், உங்களுக்கு வந்துடாம உன்னால் தூக்க முடியல அப்படின்ட்டு எல்லா ஸ்டாஃபும் சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களை அவன் கொடுக்கவே இல்லை, அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிட்டு தள்ளுங்க தள்ளுங்க. நீ தான் உங்கள் டென்ட் இருக்குல்லடா அந்த சைடு போய் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எல்லாம் உள்ளே போகிற மாதிரி அந்த திங்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்காண்டி போயிருப்பாங்க. உள்ளே கூட்டி போய் பெட்ஷீட் ஒரு மாதிரி ஃபில்லோ இதெல்லாம் போட்டு தான் எந்திரிச்சு வந்திருப்பீங்க, ஏதோ சவுண்டு கேட்குதுன்ட்டு. அது அப்படியே இருக்குது, அதில் அப்படியே படுக்க வைக்கிறான். அவனால் முடியல, அப்படியே உங்கள் மேலேயே சேர்ந்து அவனை அப்படியே படுத்துட்டான். வெளியில் எல்லாமே ரொம்ப நிம்மதியாக இருக்குது, 2 பேர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் ஃபீவரோட இந்த காட்டுக்குள்ளே எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வியை தான் கூப்பிட்றாங்க. அவன் போய்
ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வெளியில் வரல அப்படின்ட்டு ஹெச்ஓடி இருக்காங்களடா, அவங்க தான் உள்ளே போய் பார்க்குறாங்க. அதான் ஷாக்காக இருக்குது. உங்கள் மேலே படுத்திருக்கான். கிட்ட போய் ஷோல்டர் பிடிச்சி தட்டி அவனை தள்ளி விட்றாங்க. அப்போ தான் அவனுக்கும் ஃபீவர்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு ஹெவியாக இருக்குது. உங்களுக்கு டச் பண்ணால் உங்களுக்கும் ஹெவியாக இருக்குது. வெளில வந்து ஸ்டாப் இருக்காருலடா ப்ரொஃபஸர், அவரை கூட்டாந்து வியை தூக்க சொல்கிறாங்க. அவனை தூக்க முடியாமல் தூக்கிட்டு அவனோட டென்ட் இருக்குல்லடா அதுக்குள்ளே போய் படுக்க வச்சிட்டாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப்லாம் இருக்காங்கடா. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம். ஏன்னா இன்னும் பனி இப்படி இன்னும் வெயில் எதுவுமே இல்லாமல் இருக்குல்லடா. இந்த டயத்தில் போக வேணாம். அது மட்டும் இல்லாமல் ஒயின் மேம்க்கும் ஃபீவர், வீக்கும் ஃபீவர். அவங்களுக்கு டேப்லெட் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் சரியானோன்னே இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படிலாம் சொன்னோன்னே எல்லாம் ஓகே அப்படின்றாங்க. இருக்கிற திங்ஸை வச்சு கொஞ்சம் சூப் மாதிரி ரெடி பண்ணுறாங்க அவங்க 2 பேர்த்துக்கும். அப்போ அர்ஷத் தான் மேம் நான் போய் ஒயின் மேமை பார்க்குறேன்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அழுத்திருப்பான். நான் போய் தேடுறோம்லாம் சொல்லியிருப்பான். சும்மா இருடா, நீ போயிட்டுனா உன்னையும் தேடிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போ பார்க்குறோன்னு சொன்னோன்னே அதெல்லாம் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க. இப்போ ஃபீவர் இருக்கு, உனக்கு ஏதாவது ஆயிரும், நல்லா ஆனோன்னா நீ பேசலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டாப்பை கூப்பிட்டா மேம் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அர்ஷத் சொல்கிறா. சும்மா இருடா அப்படின்றாங்க. இன்னொரு கப் எடுத்து டேப்லெட்லாம் எடுக்க சொல்லிட்டு ரெடி பண்ணி ப்ரொஃபஸர் இருக்காருலடா அவர் தான் வீக்கு கொண்டு போகிறாங்க. இன்னொரு ஸ்டாப் மேம் வந்து உங்களுக்கு தான் உங்களை குடிக்க வச்சு டேப்லெட்லாம் கொடுக்க வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சரியாயிரும், சீக்கிரம் இங்கே கிளம்பணும் அப்படிலாம் சொன்னோன்னே உன்னால் முடியல. கொஞ்சம் 2 ஹவர்ஸ்க்கு மேலே உங்களை செக் பண்ணி பார்க்குறாங்க. அவனையும் செக் பண்ணோன்னே கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இப்போ சன்செட்டு இப்படிலாம் வந்தோன்னே எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி லக்கேஜோடு வெளில இருக்காங்க. நீங்களும் மெதுவாக வந்துருச்சு, உங்கள் லக்கேஜ்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லை மேம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் அவங்களும் ஹெல்ப் பண்ணி உங்கள் பேக்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த டென்ட்லாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் நிற்கிறீங்க. கொஞ்சம் டயர்டாக அப்படி இருக்குது. அர்ஷத், ரூபி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள்கிட்ட தான் வராங்க. மேம் ஓகேவா அப்படிலாம் அர்ஷத் அழுதுகிட்டே கேட்குறான். அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லைடா மேம், சாரி மேம், நான் உங்கள்கிட்டே இருந்திருக்கணும், உங்களை நான் கவனிச்சிருக்கணும், உங்களை மிஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்ட்டு அழுகிறான். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும் இல்லைடா, நீங்களும் ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. அங்கிட்டு வி தான் பார்க்குறீங்க. ஒரு ப்ரொஃபஸர் தான் அவனோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வியும் பாரான். வி உங்களை பார்க்குறான். நீங்கள் வியை பார்க்குறீங்க. ஹொட்டி போட்டு பெரிய ஜாக்கெட்லாம் போட்டு ஒரு மாதிரி கவர் பண்ணி வந்துட்டுருக்கான். ஹெச்ஓடி தான் வி ஓகே வாடான்னு கேட்குறாங்க. அவனும் ஹெட் ஆடுறான். உங்கள் லக்கேஜ்லாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் கொண்டு வராங்க. நீ உங்ககிட்ட நடந்து மேம் ஓகேவா அப்படி கேட்குறா. நீங்களும் அவனை பார்த்துட்டு நீ நீ ஓகேவாடா? நல்லா இருக்கேன் மேம். அவங்களுக்கு எப்படி ஃபீவர்? பரவாயில்ல. ஸ்டாப் தான் அவங்க கையை பிடிச்சி வாங்க மேம் போகலாம் அப்படின்றாங்க. நீங்கள் கையெடுத்துட்டு இல்லை எனக்கு இருக்குது உங்களுக்கும் ஒட்டிடுச்சுன்னா போச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளியே நடக்க முடியாமல் ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டே போகிறீங்க. நடக்க முடியல, இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு பைய மெதுவாக நீங்கள் இருக்க ஸ்டாப் அதாவது பஸ் இருக்குல்லடா அங்கே போயிட்டீங்க. நீங்கள் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பஸ்ஸில் ஏறுங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏறுங்க. அப்போ மேம் தான் அர்ஷத் அடி வாங்க போகிற பாரு. இல்லை மேம் அப்படின்ட்டு ஹெச்ஓடி இருக்காங்கடா அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அவங்களோட பஸ்ஸில் வரணும், அங்கே இருக்க மேம் உங்கள் பஸ்ஸில் வரணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் முடியாது மேம், அவனுக்கும் எங்கள் மேமுக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது வந்துகிட்டே இருக்குது, அதனால் எங்கள் ஒயன் மேம் எங்கள் பஸ்ஸில் தான் வரணும், எங்கள் மேம் வேணால் அங்கே போக சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அர்ஷத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல இங்கே வந்ததுலேருந்து அவன் மேம் கூட ஏதாவது வம்பிழுத்துட்டே இருக்கான். இப்போ இங்கே இருக்கிறதுக்கு காரணம் ஃபீவர், எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கூட்டமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்களும் போகிறீங்க. எல்லாம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே தான் வராங்க. அர்ஷத் என்னடா பண்ணிகிட்ருக்க? மேம் நீங்கள் எங்கள் பஸ்க்கு வாங்க, ஃபர்ஸ்ட் இயர்லாம் வர வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் இதுக்கு எங்கள் மேம் இதுக்கு உங்கள் பஸ்க்கு வரணும் அப்படின்ட்டு இங்கே கொஞ்சம் ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு வியும் வரான். எதுக்கு எங்கள் மேம் எதுக்கு சீனியர் உங்கள் பஸ்க்கு வரணும்? எல்லாம் ஒன்றுட்டு தான்டா, எங்கள் மேம் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? நீ வந்ததுலேருந்து எங்கள் மேம்க்கு ஏதாவது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏற வேணாம். அதெல்லாம் முடியாது, எங்கள் மேம்க்கு எங்கள் பஸ்ஸில் தான் வரணும், நாங்கள் எல்லாம் அவங்க பொறுப்பு எல்லாம் சொன்னோன்னு. ஆனால் அர்ஷத் கேட்குறதா இல்லை, உங்கள்கிட்டையும் கேட்குறான், மற்ற ஸ்டாப்டையும் கேட்குறான். பிரின்ஸிபலுக்கும் இதுதான் ஓகேன்றது. உங்களை பார்த்து மேம் நீங்கள் டேடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க பஸ்ஸில் இருங்க மேம் அப்படின்னு சொன்னோன்னே நீதான் எல்லாம் முடியாது எங்கள் பஸ்ஸுக்கு தான் வரணும், என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னோன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை வி எல்லா வீட்டுக்கு தானே போகிறோம், எல்லாம்
பஸ்லேயும் ஒரு ஸ்டாப் இருந்தால் போதும், இவங்க தான் இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்னோன்னு, மேம் ஒன்றும் இல்லை அர்ஷத், அடி வாங்க போகிறடா, நான் சொல்கிறேன்ல, ம் போ, உன் பஸ்ஸில் ஏறிப்போ. மேம் நான் சொல்கிறேன்ல, போ, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க உங்கள் பஸ்ஸில் போங்க அப்படின்னு நீ எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி அனுப்புறீங்க. டைம் ஆச்சு அப்படின்ட்டு எல்லா கையிலையும் ஃபோன் இருக்குது, நெட்வொர்க் இப்போ தான் கிடச்சி, எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் டெக்ஸ்ட் அப்படி இப்படின்ட்டு கால் எல்லாம் வந்துருக்கலாம், டெக்ஸ்டாக வருது. உங்கள் பேக்லேயும் சவுண்டு கேட்குது, ஹேண்ட் பேக் மாதிரி போட்டிருப்பீங்க, அதுலேருந்து ஓகே மேம் அப்படின்ட்டு எல்லாமே அவங்க பஸ்ஸில் ஏறுறாங்க. 2 டேஸ்க்கு மேலே ஆகுது. பேரண்ட்ஸ்கிட்ட ஃப்ரெண்ட்கிட்டலாம் பேசி எல்லாம் சீக்கிரம் அவங்கவுங்க பஸ்ஸில் தான் போகிறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே அவங்கவுங்க சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. நீங்களும் மற்ற ஸ்டாப்லாம் பேசிவிட்டு ஃபுட்டுக்கு அரேஞ்ச் பண்ணணுமேடா, அதனால் ஹோட்டலாக பார்த்து ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு டிரைவர்ட்லாம் சொல்லிடுறீங்க. இந்த 2 டேஸாக அவங்க ஃபுட்லாம் இங்கே கொஞ்சம் கீழே தானடா இருக்காங்க, அவங்களாம் சாப்பிட்ருப்பாங்க, நீங்கள் காட்டுக்குள்ளே இருந்திருப்பீங்க, குக் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க, அவங்களாம் குக் பண்ண முடியாது இல்லடா, அதனால உங்கள் பஸ்ஸுக்குள்ளே தான் நீங்களும் போகிறீங்க. ஒரு பஸ்ஸாக மூவ் ஆகுது. உள்ளே போனோன்னே அந்த டோர் லாக் ஆகுது. இப்போது உங்கள் சீட் தான், அதாவது டேவோட சீட் தான். ஆல்ரெடி அவனுக்கு ஃபீவர், உங்களுக்கும் ஃபீவர். அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான், மேம் நீங்கள் வேணால் இங்கே உட்காருங்க மேம், உங்களுக்கு ஃபீவர் இருக்குது, டேவுக்கும் ஃபீவர் இருக்குது, நீங்கள் நான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு லாஸ்ட் ரோல் இருக்கும்டா, கொஞ்சம் லென்த்தாக இந்த சீட்டில் சைடாக விண்டோ கிட்ட ஒரு பாய் இருப்பான். அவன் எந்திரிச்சு, நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறேன், டபுள் சீட் இருக்கும்டா, அதில் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறேன், நீங்கள் இங்கே வேணால் வாங்க மேம் அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீயை கிராஸ் பண்ணி தான் போகணும் மேம், வேணாம் உங்களுக்கு எனக்கு ஃபீவர் மேம், எதுவும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஃபீவர் ஒட்டிடாம, லாஸ்ட் ரோல் லென்த்தாக இருக்கும், வேணாம் மேம் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒட்டிடும், வேணாம் உங்கள் விருப்பம் மேம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டீங்க. பின்னாடி ஒரு 8 பேர் 7 பேருக்கு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங். அதனால் வேணாம், ஃபீவரோடு இருந்தால் கூட ஓகே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தால் இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் 1 டே ஃபுல்லாக ஆகும், ஏன்னா ஃபுட் மட்டும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும் தான் பஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க, மற்ற டைம்லாம் பஸ்லேயே தான் தூங்கிக்கணும், வேணாம் எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு தோணி, இல்லை அங்கே நீ உட்காந்துக்க, என்னட்டு உங்களுக்கு வந்துட வேணாம் மேம், இல்லை மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூபியும் பார்க்குறா, ஓகே மேம் நீங்கள் அங்கே இருங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாலும் இல்லை அப்படின்ட்டு வீக்கிட்ட வந்து உட்காந்துக்கிறீங்க. பரவாயில்ல, பஸ் மூவ் ஆகுது. ரூபிக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது எதுவும் உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு டவுட்டோட உங்களையும் வீயும் பார்க்குறா. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி கண்ணை கலங்குற மாதிரி இருக்கு, உங்களுக்கு ஹெவியான ஃபீவர், ஒரு மாதிரி கோட் மாதிரி போட்டிருப்பீங்க. உங்கள் பேக் ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோன் எடுத்து பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் அம்மா கால் பண்ணியிருக்காங்க. ஜெஃபர் உங்கள் அப்பா எல்லாம் என்னடா பண்ணுற, நெட்வொர்க்கே கிடைக்கலையாடா, சாப்பிட்டியாடா, நல்லா இருக்கியா அப்படின்னு நிறையா டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஜெஃப்டேருந்து தான் அன்றைக்கி லாஸ்ட்டாக டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான், அந்த டெக்ஸ்ட் இப்போ தான் பார்க்குறீங்க. ஒரு குட்டி ஸ்மைலோட உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. ரிங்கு போன செகண்டே அட்டன் பண்ணு, என்னடி பண்ணுற ஓயன், கால் பண்ணால் எடுக்கலை, டெக்ஸ்ட் பண்ணால் எடுக்கலை, ஓகே வாடி சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, உங்களை பேசவே விடாமல் பேசிகிட்டே இருக்காங்க. அம்மா ஓயன் என்னம்மாச்சு, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. இல்லைம்மா நான் ஓகே தான், கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் அவ்வளோதான், எதுவும் நடந்ததெல்லாம் எதுவுமே சொல்லலை, நார்மலாக பேசுகிறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணிவிட்டு கால் பேசிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ரூபிக்கும் டெக்ஸ்ட் வருதுலடா, அவள் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துருக்கான். நீங்கள் பேசுகிறது எல்லாம் அவனுக்கு கேட்குது, பட் லைட்டாக அந்த ஃபோனில் பேசுகிறவங்க லைட்டாக கேட்குது. புரியுது, ஒரு லேடி அப்படின்ட்டுனா கண்டிப்பாக அது உங்கள் அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்பா அங்கம்மா ஆஃபீஸ் போயிட்டாருடா, உன்னை தான் கேட்டுகிட்டே இருந்தார், உன்னை பார்க்கணும் போல், உன்னை பேசணும் போல் அப்படி இருக்குன்ட்டு. நான் நைட்டுக்குள்ளே வந்துடுவேன், டைம் சொல்லடா அப்படின்றாங்க. மிட் நைட் 12 o'clock ஆகும்ட்ருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடா அப்பாவும் நானும் வந்துடுறோம். இல்லை இல்லை அப்பா மட்டும் வர சொல்லுங்கம்மா. இல்லைடா நானும் வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிம்மா அப்பா கால் பண்ணுறேன். சரிடா அப்பா கால் பண்ண, அப்பா தான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னேன். நீங்களும்
உங்கள் அப்பாவுக்கெல்லாம் கால் பண்ணி பேசுகிறீங்க. உங்கள் அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழவே ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. நான் இந்த மாதிரி நெட்வொர்க் கவர் இல்லாத இடத்துக்குலாம் நீங்கள் இது வரைக்கும் போனதில்ல இந்த 2 இயர்ஸா அப்படின்ட்டு. 1 இயராக படிச்சிருப்பீங்க, 2 இயர்ஸா ஒர்க் பார்த்துருப்பீங்க. நீங்களும் டைமிங் சொல்கிறீங்க ஒரு 12:00க்குள்ள வந்துருவோம்ப்பா அப்படின்ட்டு. ஃபோனை கட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பார்க்குறீங்க. குரூப்பில் வந்திருக்கு. பட் இது ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்படி பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஜெஃபர் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாளடா, அதை எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. சாப்பிட்டு என்ன பண்ணுற, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னோட வாய்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிலாம் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். ஒரு லைட்டாக ஸ்மைலோட அந்த ஃபீவரோட பார்க்குறீங்க. நல்ல ஃப்ரெண்டாக குட்டாக அப்படியே உங்கள்கிட்ட பேசுவான். அதனால தான் நீங்கள் ஓகேவும் சொல்லியிருப்பீங்க. அப்புறம் நீ வந்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ நான் தான் வெட்டிங் கார்டு கொடுக்க போகணும், சீக்கிரம் வந்துடு, உன்னை பார்க்கணும், உனக்காண்டி ரொம்ப மிஸ் பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன் அப்படிலாம் நிறைய டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஹெல்த்தை பார்த்துக்க, சொட்ரு போட்டுக்க, மப்ளர் போட்டுக்க, நிறைய இது அவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். அதெல்லாம் பார்க்கல ஒரு ஸ்மைலோட கேரிங்காக இப்படி இருக்காரு அப்படின்ட்டு தோணுது. ஓகே செஃப். டெக்ஸ்ட் போன அடுத்த செகண்டே உங்களுக்கு டெக்ஸ்ட் வருது. எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த 3 டேஸாக உங்ககிட்ட பேச முடியல, கால் பண்ணாலும் போக மாட்டுது, ஓகேவா, ஃபாரஸ்ட்லேருந்து வெளில வந்துட்டிங்களா அப்படிலாம் நிறையா இது வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கல மூச்சு விடாமல் டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு தோணுது. ஓகே ஓகே நார்மல், ஒன்றும் இல்லை, நான் ஓகேவா இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. நான் வந்துட்டுருக்கேன், நான் நல்லா இருக்கேன், இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அங்கிள் ஆண்டிலாம் எப்படி இருக்காங்க அப்படிலாம் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. மிஸ் யூ அப்படிலாம் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். நீங்கள் ஒரு ஸ்மைலோட லைட்டாக ஒரு குட்டி எமோஜி மட்டும் போடுறீங்க. ஏன் எனக்கு மிஸ் யூ டூ சொல்ல மாட்டியா அப்படிலாம் கேட்குறான். அப்படிலாம் இல்லை ஜெஃப் அப்படின்ட்டு. மிஸ் யூ டூ அப்படின்னு ஒரு விருப்பமா அப்படின்னு என்னன்னு தெரில. உங்களுக்கு டைப் பண்ணணும்னு தோணல. பட் இருந்தாலும் டைப் பண்ணி அனுப்புகிறீங்க, ஹேட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. இவ்வளோவுக்கு மிஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு நினைக்கலாம் இல்லை, அம்மா அப்பாவை நினச்சிருப்பீங்க, அவ்வளோதான். உங்கள் டாட் மாம் கூட நினைக்க கூட உங்களுக்கு அந்த டைம் கூட கிடச்சிருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த 1 வீக்கில் உங்களை ஏதேதோ சம்திங்லாம் நடந்திருக்கும். பக்கத்தில் பார்க்குறீங்க இவன்கிட்ட தான் நிறையா ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு ஃபீவர் வந்தது கூட இவன்கிட்ட தான். ஆனால் அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்திருக்கான். சுற்றி பார்க்குறீங்க எல்லாம் ஃபோன் நோண்டி எல்லாம் கால் பண்ணி பேசிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் மட்டும் படுத்திருக்கான். அவன் ஹேண்டில் ஃபோன் இல்லை. இன்னும் ஒரு மாதிரி ஓகே செஃப், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு டெக்ஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு நெட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க. எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. மட்டும் அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஹுட்டி போட்டிருக்கான். கேட்கலாமா வேணாமா அப்படி தோணுது. ஆல்ரெடி உங்களுக்கே டயர்ட். இப்போ கொஞ்சம் ஓகே, பேரண்ட்ஸ்லாம் பேசணுன்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. லைட்டாக ஃபீவர், வேணாம் அவனுக்கும் ஃபீவர், கொஞ்சம் தூங்கட்டும் அப்படின்ட்டு அமைதியாக உங்கள் ஃபோன் வச்சுட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணி நீங்களும் தூங்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே டைம் ஆகுது. உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. ஒரு மாதிரி டயர்டில் எடுத்து பார்க்குறீங்க. ஸ்டாஃப் மேம் தான். ஒரு மாதிரி படுத்துக்கிட்டே பேசுகிறீங்க. மேம் பஸ் ஸ்டாப் ஆக போகுது, சீக்கிரம் சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறவங்களாம் எல்லாம் போயிட்டு அகெயின் வரணும், நைட்டுக்குள்ளே ரீச் ஆகணும், டைம் இல்லை அப்படிலாம் சொன்னோன்னே ஓகே மேம் காலை கட் பண்ணிட்டு டைமை பார்க்குறீங்க 10 o'clock. இப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னென்னு பார்க்குறீங்க, பார்த்தா பியோட ஷோல்டரில் தான் சாஞ்சு அப்படி படுத்திருக்கீங்க. உங்கள் ஷோல்டர் உங்கள் ஹெட்டெல்லாம் வச்சு உங்கள் ஹெட்டை தூக்கி பார்க்குறீங்க. அவன் விண்டோவில் அவன் ஹெட்டை வச்சு அப்படி படுத்திருக்கான். டக்குன்னு எந்திரிச்சு ஸ்டெடியாக உட்காந்துட்டு திரும்பி பார்த்தா எல்லாம் டயர்டில் அப்படியே படுத்திருக்காங்க. ஏன்னா நைட்லாம் ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டாங்க. மிருகங்கள் சவுண்டு நீங்கள் காணோம் இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் டயர்டில் படுத்திருக்காங்க. வெளியே பார்க்குறீங்க, அவன் கம்பியில் வச்சு படுத்திருக்கான். ஒரு மாதிரி டம்மு டம்முன்றது. அவன் ஹெட்டை ஒரு மாதிரி இப்படியே கொஞ்சம் தூக்குறீங்க. உங்கள் மேலே சாயிறான். அவனை பார்க்குறீங்க. உங்கள் கையெடுத்து அவன் ஹுட்டி போட்டிருப்பான்லடா, அதை ஒரு மாதிரி தூக்கி ஃபுல்லாக அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. அவன் ஃபேஸ்லலாம் ஒரு மாதிரி மஸ்கிட்டோஸ் கடிச்சு கொஞ்சம் ரெட்டாக அப்படி இருக்கு. நைட்டு பயத்தில் அழுத்து அவனை கட்டி பிடிச்சிருப்பீங்க. அவன் குளூரில் பிடிச்சிருப்பான். ஆனால் நீங்கள் பயத்தில் அவனை டைட்டாக கட்டி பிடிச்சி மேலே ஏறி படுத்திருப்பீங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப பயத்தில் அவன் பனியனுக்குள்ளே குளூரில் உங்களோட வாமான ஹீட்னஸில் அவன் ஜெஸ்டில் அவ்வளோ டைட்டாக உங்கள் பாடி கூட
உங்கள் ஸ்டொமக்லாம் அவன் மேலே டச் ஆகி அப்படி படுத்திருப்பீங்க. இந்த நேரத்தில் ஏதோ சவுண்டு. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இவன் வாய்ஸ்லேருந்து ஏதோ சவுண்டு. அதாவது குளிரில் ஃபீவரில் ஒரு மாதிரி வாய் உழம்பியிருப்பான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவனை போய் கிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லிப்ஸை தொடுறீங்க. சாரி, நான் தெரியாமல் தான் பண்ணேன். உனக்கு தெரியாது. அது வரைக்கும் எனக்கு நிம்மதி. சாரி, நான் வேணும் கூட பண்ணலை. இதெல்லாம் அவனுக்கு தெரியாதுல்ல நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. உங்கள் ஹேண்ட் எடுத்து அவன் ஹெட்டை டச் பண்ணுறீங்க. ஃபீவர் இல்லை. அவன் ஹேரெல்லாம் ஒதுக்கி விட்டு அங்கே மஸ்கிட்டோஸ் கடிச்சிருக்குல்லடா அந்த இடத்துல டச் பண்ணுறீங்க. உங்கள் கையெடுக்கலான்னு போகிறீங்க. இப்போ தான் அவன் லிப்ஸை பார்க்குறீங்க. அதில் காயமாக இருக்குது. இது நான் தானே. ஏன்னா பயத்தில் ஒரு மாதிரி கடிச்சிருப்பீங்க. ஒன்று பார்க்குறீங்க. இதை பற்றி அவன் எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. எப்படி காயம் வந்துச்சு அப்படின்லாம். அவன் லிப்ஸுக்கிட்ட ஒரு பயத்தோட உங்கள் கையெடுத்து அவன் லிப்ஸை ஒரு மாதிரி டச் பண்ணுறீங்க. லிப்ஸு பிங்காக அந்த காயமாக இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு மாதிரி ரெட்டாக பிளட் ஒரு மாதிரி கிளாட்டான மாதிரி அப்படி இருக்கு. உங்கள் டீத் முதற்கொண்டு அதில் இருக்கு. சாரி சாரி வி, நல்ல பையன். அதுதான் இந்த காயமெல்லாம் கூட கேட்கல. அன்னைக்கு நான் என் லிப்ஸில் இருக்கேன்ல, சந்தேகப்பட்டேன்ல. உங்களுக்கு ஒரு தடவை லிப்ஸில் காயம் வந்திருக்கும். ஒரு மாதிரி டே தான் அப்படின்ட்டு அவனை ஒரு மாதிரி திட்டியிருப்பீங்க. அதாவது உங்கள் காலேஜில் ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்ன தெரியல, சந்தேகப்பட்டிருப்பீங்க. ஆனால் இவனுக்கு லிப்ஸில் காயமாக இருக்குது. ஒரு வார்த்தை கூட உங்களை கேட்கல. அவனை பார்த்துட்டு அவன் லிப்ஸ்லேருந்து உங்கள் கையை எடுத்துட்டீங்க. பஸ்ஸும் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னன்னுங்கிட்ட பார்க்குறீங்க. மேடம் ஓகே வி வி அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி தட்டுறீங்க. மேம் எந்திரி, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு எந்திரிச்சு எல்லாத்தையுமே ஃபுட் சாப்பிட போகணும் அப்படின்ட்டு எல்லாத்துட்டையும் அங்கங்கே சொல்லிகிட்ருக்கீங்க. ஃபுட் சாப்பிட்டு அப்படின்னு நாங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஆனால் வி அவன் லிப்ஸ் எல்லாம் டச் பண்ணிவிட்டு அவங்கள மட்டும் தான் பார்த்துட்ருக்கான். அவன் தூங்கவே இல்லை. நீங்கள் எங்கெல்லாம் டச் பண்ணிங்களோ அதெல்லாம் அவன் அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருந்திருப்பான். ஓகே, ரெஸ்ட் ரூம் போகிறவங்களா போயிட்டு வந்துடுங்க. பஸ் எங்கேயும் ஸ்டாப் ஆகாது, எங்கேயும் போகக்கூடாது, கீழே இறங்குங்க அப்படின்ட்டு இங்கே திரும்புறீங்க. வி உங்களை பார்க்குறான். என்னடா சீக்கிரம் இறங்கு. ஓகே மேம், தூக்குமா வி, தூங்கிக்கலாம், எந்திரி, உனக்கு ஃபீவர் ஓகேவாயிடுச்சு அப்படின்னும் அவன் லிப்ஸை பார்த்துட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு எந்திரிக்கிறீங்க. உங்களை கூப்பிட்றான். உங்களுக்கு ஓகேவா? உங்களை டச் பண்ணாலும் வரான். இல்லைடா எனக்கு ஓகே. ரூபி அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு கீழே இறங்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் அதிகமாக ஆகிற மாதிரி இருக்குது. அவனை நீங்கள் கேர் பண்ணுறதும் அவன் உங்களை கேர் பண்ணுறதும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இல்லாத மாதிரி. ஏதோ லவ் ஃபஸ்ட்டில் நடந்தால் எப்படி இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சமாதானம் ஆகிற மாதிரி அப்படி தோணுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ நம்ப மாட்டாடி எப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு பேசினாலும் அவன் மனசுக்குள்ளே ஏதோ இருக்குமோ அப்படி தோணுது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் போகிறீங்க. அங்கே ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. விசில் சவுண்டு கேட்டு எல்லாம் இந்த பக்கத்து பார்க்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. ரெஸ்ட் ரூம் இங்கிட்டு இருக்குது, ஜென்ஸ்க்கு இங்கிட்டு இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு சில பேர் வந்து ஃபுட்டுக்காண்டி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆகிற மாதிரி ஆயிருமோ அப்படின்ட்டு. ஏன்னா வீட்டுக்கு போகணும், நெக்ஸ்ட்டு கிளாஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டுலாம் ஓகேவான்னு கேட்குறாங்க. வீக் எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்குறாங்க. அவனுக்கு ஓகே அப்படின்றாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க மேம், நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொன்னாலும் இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன வேணும் அப்படிலாம் கேட்குறீங்க. உங்களுக்கு இப்போ ஓகேவாக தான் இருக்குது. பட் கோல்டு பிடிச்சிக்கிச்சு. உங்கள் நோஸ் பார்த்தாவே தெரியுது. ஏன்னா அப்பப்போ நீங்கள் இருமுறீங்க. நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்தாலும் வீயை தான் அங்கங்கே பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கே இருமல் இப்படிலாம் வருது, அவனுக்கும் வரும். ஃபுட் சாப்பிட்ணும், டேப்லெட் போட்டால் ஓகேவாயிரும் அப்படின்னு அங்கங்கே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அங்கிட்டேருந்து ஒரு பாய்ஸ் கூட, அதாவது அவனோட ஃப்ரெண்டு, நார்மல் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். இங்கேருந்து வீன்னு கூப்பிட்றீங்க. அங்கே ரூபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
ஏய் மேம் கூப்பிட்றாங்க பார்த்தியா, இவ்வளோ பேர் வராங்க, ஆனால் வியை மட்டும் கூப்பிட்றாங்க பார்த்தியா அப்படின்னு ரூபி உங்களையும் வியும் பார்க்குறா. நீங்கள் கையால் இங்கே கூப்பிட்டு சாப்பிடணும் வாடா அப்படின்னு கூப்பிட்றீங்க. நானும் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட தான் நடந்து வரா. என்ன மேம், ஏய் சாப்பிட்டு டேப்லெட்லாம் போடும்ல, எனக்குலாம் இருமல் வருதுடா மேம். எனக்குங்க மேம் ரொம்ப கோல்டு பிடிச்சிக்கிச்சு, அதான். ஏய் நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க, வாங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, டைம் ஆச்சு, எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க இருக்காங்க. அவங்கள கவனிச்சிட்டு அவங்களுக்கு வெயிட்டரை கூப்பிட்டு ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேம் நீங்கள் நான் அப்புறம் மேம் எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுங்க மேம், நீங்களும் டேப்லெட் போடணும்ல, சாப்பிட்றேன் அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு போகிறீங்க. உங்கள் கையை பிடிக்கிறான், டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு பின்னாடி திரும்புறீங்க. உங்கள் கையை பிடிச்சிருக்கான். என்னடா சாப்பிடுங்க மேம், உட்காருங்க. கையை பிடிவி என்ன பண்ணிட்டு இருக்கா மேம், எனக்கு தெரியும் மேம் உங்களுக்கும் கோல்டு, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உட்காருங்க. கையை பிடிடா அப்படின்ட்டு அவன் கையை எடுத்து விட்றீங்க. ரூபிக்கு ரொம்பவே கோவத்தோட வியும் உங்களையும் பார்க்குறா. ஏன்னா ஒரு மேமை இப்படி கையை பிடிச்சி எடுத்து கண்ணால் உட்காருங்க மேம் அப்படின்ட்டு இப்படிலாம் சொல்ல முடியாது. ஏதோ லவ்வர்கிட்ட பேசுகிற மாதிரி ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் வியோட உட்காந்துருப்பாங்களடா மேம். ஆமாம் மேம் உட்காருங்க மேம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க. சாப்பிடுங்கடா நீங்களாம், ஸ்டூடெண்ட் சாப்பிட்டு தான் அது கொடுத்து. அப்போ ஹெச்ஓடி தான் ஒயன் மேம் அங்கே உட்காந்து சாப்பிட்ருங்க, நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம். அங்கேருந்து சவுண்டு விடுறாங்க. அவங்க சொன்னால் தான் நீங்கள் உட்காருங்களா மேம், நாங்கள் அதெல்லாம் சொன்னால் உட்கார மாட்டிங்களா, சாப்பிட மாட்டிங்களா அப்படிலாம் சொல்கிறான். அவனை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேயும் நீங்களும் உட்காடுறீங்க. ரூபிக்கு அங்கே ஃபுட் சாப்பிட பிடிக்கவே இல்லை, அவ்வளோ கோவத்தோடு பார்த்துட்ருக்கா. நீங்கள் கொஞ்சம் நார்மலாக சிரிச்சிட்டு ஒரு மாதிரி ஹெட் டேக்கா அப்படி தலையை வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்னன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் ஹெட் டேக்காக இருக்குது, ப்ளீஸ் நீ கத்தாத நோய் நோயின்னு பேசிகிட்டே இருக்காத, எனக்கு இப்படி ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு இப்படி இல்லையாடா. என்னங்க மேம் எனக்கு இருக்கு மேம், ஆனால் நான் பயம் இல்லை அதான். முறைச்சிட்டு உங்களால் சாப்பிட முடியல, போதும் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ண போகிறீங்க. என்ன மேம் போதும், என்னால் சாப்பிட முடியல மேம், உங்களுக்கு ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும், வேஸ்ட்டே பண்ண மாட்டீங்கல்ல மேம், இப்போ முடியலடா அப்படின்ட்டு எந்திரிக்க போகிறீங்க. உங்கள் ஃபுட் எடுக்கிறான், அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க. என்னடா இல்லைடா ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதான் அவங்க ஃபுட் எடுத்தவங்க சாப்பிட்றான். என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கும் பிடிக்காது ஃபுட் வேஸ்ட் பண்ணுறது, ஆனால் ப்ளீஸ் சாப்பிடல ஒரு மாதிரி இருக்குது. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஃபுட்டை வாங்க போகிறீங்க மேம், உங்களுக்கு தான் வேஸ்ட் பண்ணுற பிடிக்காது, அதுக்காண்டி ஏன் ஃபுட் என்ன மேம், அன்றைக்கி ஏன் ஃபுட் போங்க மேம். நீ கடிச்சிட்டு வச்சதெல்லாம் அவன் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். ரூபியோட ஃப்ரெண்ட்ஸு ரூபி எல்லாம் ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. என்னடி நடக்குது ரூபி, அவங்க சாப்பிட்டதை சாப்பிட்டுட்ருக்கான், மேம் ஒன்றுமே சொல்லாமல் போகிறாங்க. அதான் சொன்னேன்ல, இவங்களுக்குள்ள என்னமோ இருக்குடி, இதுலேருந்து பார்க்குறேன் கன்ஃபார்ம். ரூபிக்கு செம்ம கோவம். அவள் எந்திரிச்சு உங்ககிட்ட தான் வரா. சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாளடா, அது அப்படியே ஒரு மாதிரி தட்டி விட்றா, கீழே போய் டம்முன்னு விழுகுது. இந்த சவுண்டு கேட்டு எல்லாம் பார்க்குறாங்க. என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? செம்ம கோவத்தில் ரூபியை பார்த்து முறைச்சிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். அதுக்கடி சாப்பிட்டதை தள்ளி விட்டா. என்ன சாப்பிட்டதா? அது யார் சாப்பிட்டான்னு தெரியுமா? ஒயன் மேம் சாப்பிட்ட எச்சியை சாப்பிட்ற சவுண்டா ரூபி பேசுகிறான். இங்கே எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் உங்களை தான் பார்க்குறாங்கன்னு தெரியுது. ரூபி ரூபி அவங்களுக்கு உனக்கு என்ன? ஒயன் மேம் உங்களுக்கு வீக்கும் என்ன பொண்ணா உனக்கு நடி சாப்பிட்ட ஃபுட்டை தட்டி விட்டு முன்னாடி கேள்வி கேட்குற. என்ன பண்ணுற? என்ன ஒயன் மேம் என்னாச்சு? ரூபி என்ன நடக்குது? ரூபி கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்கா. என்ன அடிச்சுட்டா ஸ்டாப் பண்ணி நினைக்கிறியா? என்ன ரூபி நடக்குது? மேம் ரூபி வாய மூடு. ஒன்றும் இல்லை மேம், சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஃபுட்டை தட்டி விட்டா. ரூபி அங்கே தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன், இங்கே எதுக்கு வந்த? ஒயன் மேம் நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். பிரின்சிபல் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எங்கிட்ட போடி ஒரே சுவல்ல வைக்கவா? ரூபியை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். திரும்புகிறாங்க நார்மலாக. சரி விடுடா, ஃபுட் வேணா ஆர்டர் கொடுத்துக்கலாம். இல்லை மேம் எனக்கு போதும். ரூபி கோவமா ஒரு மாதிரி கண்களோட போகிறா. அங்கே இருக்கிறவங்க எல்லாம்
ரூபி சொல்லியிருப்பாளடா உங்களுக்கும் வீக்கும் என்ன அப்படின்ட்டு. சில பேத்துக்கு தெரியும் வீ மேலே அதிகமாக கோவப்படுவீங்க அப்படின்ட்டு. ஆனால் ஃபுட் ஷேர் பண்ணி சாப்பிட்டத யாருமே பார்க்கல. ரூபி சொல்லியிருப்பா அவங்க சாப்பிட்டது அப்படின்னு. சில பேத்துக்கு இந்த ரெஸ்டாரண்ட்லடா அவ்வளோவா கேட்டிருக்கும், சில பேத்துக்கு கேட்காம இருந்திருக்கும். பக்கத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இல்லை வீக்கும் அந்த மேம்க்கு எதுவும் சண்டை நடந்திருக்கும் போல. ரூபி எதுவும் சமாளிச்சிருக்கலாம், அதனால ஏதோ சண்டையில் அடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் பேசிக்கிறாங்க. ஏன்னா இங்கே சாங் இந்த மாதிரி வைப்ரேட்லாம் ஆகிட்டுருக்கு. வியோட டைனிங் டேபிள் இருக்காங்களா அவங்க பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு 2 பசங்க இருக்காங்க. வியை பார்த்துட்டு அந்த ஸ்டாஃப் இருக்காங்களா மேம் அவங்க கூட பேசிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள ரூபி சொன்னது ஒரு மாதிரி இருக்கு. ரூபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோடு பார்த்துட்ருக்கா. ஏய் என்னடி அதான் தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு கேட்குறேன். இல்லை நான் சும்மா விட மாட்டேன். நீங்கள் வாஷ்ரூம்க்கு போகிறீங்க, வி அவனும் வாஷ்ரூம் போகிறான். இப்போ ரூபியும் அதை பார்க்குறா. நீங்கள் வாஷ்ரூமில் உங்கள் கையை வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. வி உங்கள்கிட்ட பேச வரான். அதுக்குள்ளே நிறைய பேர் வராங்க, ஆல்ரெடி கழுவிட்டுருக்காங்க. ரூபியும் வரான். அமைதியாக நீங்கள் வெளில வந்துடுறீங்க. ரூபியை பார்த்து வி செம்மையாக முறைக்கிறான். ஃபுட்டுக்கெலாம் மணி பே பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கங்கே பஸ்ஸில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. உங்கள் பின்னாடி ரூபி நிற்கிறா. உங்களுக்கு பின்னாடி யாரோ நிற்கிறாங்கன்னு திரும்புறீங்க. உங்ககிட்ட பேசணும் மேம் அப்படின்ட்டு அங்கே சைடாக போய் நிற்கிறீங்க. அவளும் வந்து நிற்கிறா. அவள் கண்ணத்துலேயே ஒரு ஸ்லாப் தான். கொட்டுறேன். ரூபி உங்களை பார்க்குறா. அவ்வளோ கோவமாக முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. என்னடி என்ன வாய் ஓவராக பேசிகிட்ருக்க? நானும் பார்த்துட்ருக்கேன். இன்னைக்கு அப்படித்தான் வியோ என்னையும் கிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுகிறேன். என்னடி நான் உன்னோட மேம், உனக்கே தெரியும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் 13 நாளில் மேரேஜ். உன்னோட ஏஜ் என்ன என்னோட ஏஜ் என்ன? அவன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் டி. என்ன மேம் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் ஃபுட்டை அவன் சாப்பிட்றான். இது எதுவும் சொல்லாமல் அப்படியே நீங்களும் விடுறீங்க. ஒன்று பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும், எதுவுமே இல்லாமல் உங்கள் ஃபுட் எதுக்கா மேம் அவள் சாப்பிட்றான்? சொல்லுங்க வாயன் மேம். இப்போ அடிச்சிங்க இவ்வளோக்கு பேசுனீங்களே, நீ உங்களுக்கு பிடிக்காது தான் எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு உங்கள் ஃபுட்டை சாப்பிட்றான் அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறான்னு தெரியல, அமைதியாக இருக்கீங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு மேம். வீ கூட தான் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். என்ன சொல்கிறேன்? ஆமாம் மேம், இதெல்லாம் பார்க்கல எனக்கு அப்படி தான் தோணுது. ஒருவேளை வீக்கு உங்களுக்கு தான் மேரேஜோ அப்படின்னு ஒரு ஸ்லாம் கிழிச்சிடுவேன். இன்னொரு வாட்டி இப்படி பேசினேன்னா உனக்கு வீயை பிடிச்சிருக்குண்ணா அவன்கிட்ட போய் லவ்வை சொல்லணும். அதை விட்டுட்டு என்னையும் அவனையும் சேர்த்து வச்சு பேசினேன். உனக்கு அவ்வளோதான். எனக்கு அவன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அவனுக்கு ஒரு மேம்னா எல்லாத்துக்கும் அப்படி தான். அதுக்காண்டி இப்படி தப்பாக பேசினேன். இந்த ஒயன் மேம் வேறு மாதிரி பார்ப்பேன். என்ன சொன்ன? ஃபுட். ஆமாம் அவன் சாப்பிட்டாதான். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவன் அதை எடுத்து சாப்பிட்டான். இப்போ நீயா இருந்தால் கூட ஃபுட்டை வேஸ்ட் பண்ணா ஃப்ரெண்டு சாப்பிட மாட்டாலும் என்ன? ஏன் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது? எல்லாம் தப்பாக தான் பார்க்கணுமா? உனக்கு புரியுதா ரூபி? அவன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. எப்படி உன்னால் எப்படி நினைக்க முடியுது? உன்னோட மைண்டில் இருந்து தயவுசெய்து இந்த மாதிரி தப்பான எண்ணத்தை அகைன் என்கிட்ட கொண்டு வராத. புரியுதா? உனக்கே தெரியும் ஃப்ரீயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்புனா யாருன்னு பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேன். உனக்கு ஃப்ரீயை ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு நல்லாவே தெரியும். அவன்கிட்ட நீ இப்படிலாம் பண்ணனா கண்டிப்பாக சொல்கிறேன் நான் லவ் பண்ணவே மாட்டான். முதல்ல நல்ல பொண்ணாக இருக்க பாரு. இந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. ரூபி அவங்கள போகிறதையே பார்க்குறா. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பஸ்ஸில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ரூபி இந்த பஸ்ஸில் ஏறா, நீங்கள் கீழே தான் இருக்கீங்க. நீ கையில் தண்ணி பாட்டிலோட மேம் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. மேம் உள்ளே போடா. எல்லாம் போகணுன்னு நீங்களும் போய் ஏறி அந்த சீட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. மேம் என்னாச்சு? ஃபோன் எடுத்து ஹெட்செட் மாட்டி சாங் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரூபியை பார்த்து முறைக்கிறான். ரூபி தான் அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டா. இப்படியே டைம் ஆகுது, பஸ் போயிட்டே இருக்கு. ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்குறீங்க. ஜெஃபர் தான். சாப்பிட்டியா என்ன பண்ணிகிட்ருக்க, எங்கே இருக்க அப்படிலாம் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். லைட்டாக ஒரு ஸ்மைலோட டெக்ஸ்ட் பண்ணுறீங்க சாப்பிட்டேன். உடனே ரீப்ளே வருது, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நானும் சாப்பிட்டேன். அவனோட காலேஜுக்கு நைட்டு பிக் பண்ண வரவான்னு கேட்குறான். இல்லை அப்பா வருவாங்க, நீங்கள் உங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வச்சுறீங்க. ஓகே ஒயன், பட் நான் வரணும்னு தோணுது, பார்த்து 1 வீக் ஆகுது அப்படின்னு சொல்கிறான்.
இல்லை செஃப், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு, ஓகே பாய் அப்படின்றீங்க. பின்னாடி எல்லாம் திரும்பி பார்க்குறீங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னே எல்லாம் அமைதியாக உங்கள பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க. நீங்களும் ஒன்றும் இல்லை, என்ஜாய் பண்ணுங்க, இன்றைக்கி நைட்டு மட்டும் தானே அப்படின்ட்டு சொன்னோன்னே எல்லாம் ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அகெயின் நீங்கள் ஹெட்செட் போட ஆரம்பிச்சிட்டிங்க. சாங்கை ஃபுல்லாக வச்சுக்கிட்டீங்க. ஏன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கட்டும், இன்றைக்கி நைட்டு மட்டும் தானே, நாளைக்கு காலேஜ் இருக்குது, அப்புறம் படிக்கணும், அப்புறம் இந்த ஹாப்பினஸ்லாம் இல்லை அப்படின்னு தோணுது. நார்மலாக விட்டுட்டீங்க. சாங் நல்லா கேட்டுட்ருக்கீங்க. எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பஸ்ஸுக்குள்ளேயே எழுந்திரிச்சு டான்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களும் திரும்பிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்படியே எழுந்திரிச்சு உங்கள் காலை கொஞ்சம் தள்ளி வெளியில் போகலான்னு பார்க்குறான். நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. அவன் ஃபேஸ் பின்னாடி பார்க்குற மாதிரி இருக்குது. என்னான்னு திரும்பி பார்த்தா ஒரே கூட்டமாக ஏதோ கத்துற மாதிரி வாய்ஸ் அவங்க ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் காலில் இருக்க ஹெட்செட்டை கட்டினா டே ஹெனி அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்துற மாதிரி இருக்குது. என்னாச்சு, ஏன் என்ன கத்துறீங்க? உங்கள் ஃபோன் ஹெட்செட்லாம் வச்சுட்டு இப்போ தான் போகிறீங்க. பின்னாடி வியும் வரான். தலங்க, என்னாச்சு? ஹெனி, ஏடா பிளட். அவன் கிட்ட போய் அவன் கையை பிடிக்கிறீங்க. அவ்வளோ பிளட் லீக் ஆகுது. என்னடா என்னாச்சு, எல்லாம் சொல்லுங்க. மேம் டான்ஸ் பண்ணல, அந்த மேலே இருக்க சீல் இருக்குல்ல மேம், அது கிழிச்சிருச்சு. ஏன்டா நீ பிளட் நிற்காம போகுது. அவன் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கான். அதனால பஸ்ஸும் ஸ்டாப் ஆகுது. யாராவது பட்ஜெட் பாக்ஸ் இருக்கா? ஏன் அமைதியா இருக்கீங்க? யாராவது சொல்லுங்க. ஏன்டா அப்படி பண்ற? பார்த்து பண்ணக்கூடாதா? கத்துறீங்க. பிளட் நிற்காம போனால உங்கள் சாரி கிழிச்சு அவன் கையை ஒரு மாதிரி கட்டி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. பார்க்கையில உங்களுக்கு கையெல்லாம் பதறுது. கண்ணில் தான் அவ்வளோ டியர்ஸ் வருது. ப்ளீஸ் டிரைவர்கிட்ட கிளம்பு. அவங்களும் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு தான் கிட்ட வராங்க. அவ்வளோ பிளட் போகுது. நீங்கள் பஸ்ஸில் ஒழுங்காக பார்க்க மாட்டீங்களா? பாருங்க, இந்த பஸ்ஸில் எவ்வளோ சிலிங் தெரிச்சிருக்கு. சாரிம்மா, நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் சாரி இருக்கலடா அது கழட்டையில் அவ்வளோ பிளட் போகுது. கையே நடுங்குது. உங்கள் கண்ணு பூரா டியர்ஸ். அது துடைக்கல. உங்கள் கண்ணத்துலலாம் அவனோட பிளட்டு பஞ்சிருக்கு. அதை வச்சு க்ளீன் பண்ணுறீங்க. வழியில் கத்துறான். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஊதி ஊதி அதை துடைக்கல. பிளட் வந்துட்டே இருக்கு. ஏண்டா எவ்வளோ பிளட் போகுது? கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு துடைச்சி டக்கு டக்குன்னு அங்கே இருக்க ஆயில்மெண்ட் எடுத்து போட்டுவிட்டு டைட்டாக அவன் கையில் வச்சு அப்படி கட்டுறீங்க. அவன் கத்துறான். அவன் கத்தையெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக அவ்வளோ பயமாக இருக்குது. கையெல்லாம் நடுங்குது. ஒன்றும் இல்லை மேம், வலிக்குது. ஒன்றும் இல்லைடா. கட்டி முடிக்கிறீங்க. தண்ணி கொண்டு வாங்க. என்னங்க மேம், அவன்கிட்ட தண்ணி குடிடா அப்படின்ட்டு பிடிச்சி அவன் வாயில் வச்சு குடிக்க சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை சரியாயிடும், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். தண்ணி குடி. அவனை தூக்கி அவன் சீட்டில் தள்ளுங்க. விண்டோ பக்கத்தில் உட்கார வச்சு, ஏன்னா அவன் ஒரு மாதிரி மயங்குறான். அதனால் விண்டோ பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தள்ளுங்க அப்படின்ட்டு அவங்க தள்ள வச்சுட்டு உங்கள் பேக் இருக்கலடா அதை ஓப்பன் பண்ணி பெயின் மாத்திரை இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து இது பெயின் தெரியாது, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்தால் போகலாம், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறா அப்படின்ட்டு அந்த டேப்லெட் கொடுக்குறீங்க. உங்கள் கையை பார்த்தா அவங்க கையெல்லாம் நடுங்குது. உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. நான் பின்னாடி ஒரு பஸ் நிற்கிது. ஏன்னா அதில் முன்னாடி இருந்த பஸ்ஸும் போயிட்டுருக்கதே ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பஸ் வரல அப்படின்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. இது சொன்னோன்னே என்ன ஆச்சு மேம், ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்களும் பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தால் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னோன்னே கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, அது வரைக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டோம் தான் சொல்கிறீங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கங்க மேம் அப்படின்றாங்க. நீங்களும் ஓகே மேம்ன்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறீங்க. எல்லாம் போய் அவங்க சீட்டில் உட்காருங்க. அவன் கையில் அடிபட்டிருக்கலடா, அவன்கிட்ட உட்காந்துருக்கீங்க. அவன் பக்கத்தில் உட்காந்துருந்தவனை போய் உங்கள் சீட்டில் போய் உட்கார சொல்கிறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் கையை கழுவ சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. இல்லை மேம் ப்ளீஸ் மேம் அப்படின்ட்டு எந்திரி சொல்லி அந்த விண்டோ இருக்கலடா தண்ணி ஊற்றுறாங்க. கழுவையில் அப்படியே அந்த பிளட் பூரா கரைஞ்சி அப்படின்னு தண்ணியில் போகல அவ்வளோ இதாக இருக்குது. பக்கத்தில் உங்களுக்கு கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டீயர்ஸ் வருது. ஒன்றும் இல்லை மேம், அழுகாதீங்க மேம், சரியாயிடும் அப்படின்னோடனே அவளும் போய் உட்காந்துக்கிறா. கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அவன் பக்கத்தில் தான் வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் லைட்டாக வலிக்குது மேம் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் பொறுத்துக்க, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்தால் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கேன். அவனும் என் சீட்டில் உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கான். அவனுக்கு வலிக்குது. அப்படியே 2 ஹவர்ஸ் ஆகுது அவன் படுத்திருக்கான். அவனே பார்த்துட்ருக்கீங்க, அவன் கையும் பார்த்துட்ருக்கீங்க. ரூபி உங்களை பார்க்குறா. நீங்கள் இன்னும் ஒரு மாதிரி அவன் கையை பார்த்து அழுத்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணிலலாம் டீயர்ஸ் இருக்குது. அந்த பிளட்லாம் உங்கள் சீஸில் அப்படி இருக்குது. உங்களுக்கு கால் வருது. நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. முன்னாடி பஸ் ஸ்டாப் ஆகலடா, இந்த பஸ்ஸு ஸ்டாப் ஆயிடுச்சு. டே ஹெனி ஆனால் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். மேம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இல்லை மேம் எந்திரி அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி எல்லாம் இங்கே இருங்க, நாங்களும் வரோம் மேம்
இல்ல, இல்ல. நான் மட்டும் போறேன். என்ன கூட்டிட்டு கீழ இறங்குறீங்க. ஹாஸ்பிட்டல் தான். அங்க ஸ்டாஃப் எல்லாம் கீழ நிக்கிறாங்க. உங்கள பார்க்குறாங்க. அழுதுருப்பீங்கள்ல. கையெல்லாம் இன்னும் அங்கங்க பிளட்டா இருக்கு. ஃபேஸ்ல கூட கொஞ்சம் பிளட்டா இருக்கு. ஒரு 3:00 அந்த மாரி டைம் ஆயிடுச்சு. கையில நீங்க தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருப்பீங்கள்ல. உள்ள தான் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் நடக்குது. உள்ள அவன் கத்துற சவுண்ட் கேட்குது. டிச்சர்ஸ் போடுவாங்க போல. இன்ஜெக்ஷன்லாம் போட்டு டேப்லெட் தான் நீங்க தான் சீட் குடுக்குறாங்க. வாங்கிட்டு ஓடுறீங்க. உங்க மணிய பே பண்ணி வாங்கிட்டு வரீங்க. என்னையும் பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே ஒரு மாரி இருக்கு. அவன்கிட்ட வந்து ஓகேடா. வலிக்குதா? தேங்க்ஸ் மேம். எதுக்குடா? இல்ல எனக்கு இங்க பாருடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மத்த ஸ்டாஃப்லாம் உங்கள தான் பார்க்குறாங்க. அப்படி அழுகுறீங்க. அவங்க கூட கொஞ்சம் பதறாங்க. டீயர்ஸோட அப்படி இருக்கீங்க. எல்லாம் அவன கூட்டிட்டு போய் பார்த்துக்கோங்க மேம் அப்படின்ட்டு அவங்க உங்க பஸ்ஸில் ஏறிறாங்க. நீங்களும் அவனை கூட்டிட்டு தான் அவன் சீட்டில் உட்கார வச்சுட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறீங்க. 8:00 ஆகுது. நல்லா படுத்திருக்கீங்க. பஸ்ஸும் ஸ்டாப் ஆகுது. நீங்களும் பார்க்குறீங்க. ஃபுட்டுக்கு தான் டோரை நாக் பண்ணோன்னே அந்த பஸ் இருக்காங்கடா அவங்களும் அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அர்ஷத் தான் உள்ள வாரான். மேம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்தோன்னே மேம் அர்ஷத் கூப்பிட்றான். அவனை பார்க்குறீங்க. மேம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க மேம். இல்லைடா நான் வராமல் இருந்திருக்கலாமோன்னு தோணுது. என்னென்னா வந்ததுலேருந்தா ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும்னு தோணுதுடா. மேம் அப்பெல்லாம் இல்லை மேம். இங்கே பாருங்க எல்லாம் ஃபுட் சாப்பிட போங்க. சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு இதுக்கப்புறம் கார் எங்கேயும் ஸ்டாப் ஆகாது. எல்லாம் கீழே போகிறாங்க. நீங்கள் அந்த கையில் அடிபட்டுருக்கலடா அவனை கூட்டிட்டு அர்ஷத் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி டல்லாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அர்ஷத்தை தான் பேசிகிட்ருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போகணும் போல தோணுதுடா அப்படின்றீங்க. அதான் ஒன்றும் இல்லை மேம் அப்படிலாம் அவன் சொல்லிகிட்ருக்கான். அவனுக்கு ஃபுட் ஆர்டர் கொடுக்குறீங்க. அவனால் சாப்பிட முடியாது. ஏன்னா அவனுக்கு சாப்பிட்ற கை தான் அடிபட்டிருக்கு. அதனால் பரவாயில்ல மேம் சாப்பிட்றா அப்படின்ட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. அவனும் சாப்பிட்றான். தண்ணி குடிக்க வச்சுட்டு இந்த டேப்லெட்லாம் கொடுத்துட்டு அர்ஷத் மேம் ரெஸ்ட் ரூம் கூட்டி போடா. அவனதான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு மாதிரி டயர்டா அப்படின்னு சீட்லேயே உட்காந்துருக்கீங்க. ரூபி அவங்க கிட்ட வாரா. மேம் நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. அவ கண்ணு பூரா டிஎஸ். என்னாச்சு? ஏன் அழுகுற? சாரி அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அழுகுறா. நான் தப்பாக நினச்சிட்டேன் மேம். இதுக்கு மேலே அப்படிலாம் தப்பாக நினைக்க மாட்டேன். நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு மாதிரி தான் பார்க்குறீங்க. நான் தான் மேம் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அழுகுறா. ஒன்றும் இல்லை. நான் அதை அப்பயே மறந்துட்டேன். நீ எல்லாத்தையும் நார்மலாக புரிஞ்சுக்க. பார்க்குறது எதுவும் உண்மையாகாது ரூபி. சாரி மேம் சொல்கிறா. ஒன்றும் இல்லை இருந்து ஃபீல் பண்ணாத. அவனும் இங்கே இருந்து போகிறான். உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல. அர்ஷத் தான் வாரான். மேம் நீங்கள் சாப்பிடலையா? எனக்கு பசிக்கலடா. என்ன மேம் சாப்பிடாம இருக்கீங்க? ஃபுட் ஆர்டர் இல்லை எனக்கு வேணாண்டா. அர்ஷத் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன மேம் எடுத்துட்டு கூட்டிகிட்டு போய் இந்த சீட்டில் உட்கார வச்சிரு. ஓகே மேம் அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அர்ஷத் சாப்பிட்டான். மற்ற ஸ்டாஃப்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் மேம் சாப்பிடாம இருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு வேணாம் பசிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. மேம் நைட் சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பாலாவது குடிங்கன்னு சொன்னோன்னே நீங்களும் பால் மட்டும் ஆர்டர் கொடுத்து டைனிங் டேபிளில் உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க. வி ஃபுட் பிளேட்டோட வந்து உங்கள் டேபிள் வந்து உட்காந்து அந்த ஃபுட் எடுத்து உங்ககிட்ட வைக்கிறான். யாருன்னு பார்க்குறீங்க? என்ன மேம் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். நைட்டு சாப்பிடாம இருக்கக்கூடாது. கொஞ்சம் சாப்பிடுங்க. உங்களோட சொன்னால் புரியாதவி. டென்ஷனாக இருக்குது. ப்ளீஸ் போ. நீங்கள் சாப்பிடுங்க மேம் அப்போ தான் போவேன். எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. எனக்கு வீட்டுக்கு போகணும் போல தோணுது. வீட்டுக்கு தான் போகிறோம். சாப்பிடுங்க டேப்லெட் போடணும். இப்போ இதுதான் குறைச்சலா? இல்லை மேம் எனக்கு நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்குறீங்க? எல்லாம் விட்டு போவாங்க. என்னால் உங்களை விட முடியாது மேம். ஏன்டா நான் வந்தோம்னு தோணுது. வந்ததுலேருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்போ நீ வேற ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு தனியாக விடுவி. ஃபுட்டு பணிஞ்சு உங்கள் லிப்ஸுக்கிட்ட வரான். அவனை பார்க்குறீங்க. அப்படிங்க மேம் முடியாது மேம். சின்ன பிள்ளை மாதிரி ஊட்டணுமா? ஒழுங்கு போயிடு. எனக்கு கோவம் வந்துடும். பரவாயில்ல அடிச்சுக்கோங்க சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்லலை. மவுத்தை ஓப்பன் பண்ணுறீங்களா? ஃபுட்டை உங்களுக்கு ஊட்டி விட்டான். சாப்பிடுங்கம்மா. சுற்றி பார்க்குறீங்க அங்கங்கே போயிட்டுருக்காங்க. இதை வேற யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க அப்படின்ட்டு அவன் கையில் இருந்த பிளேட்டை வாங்கிட்டு இப்போ அவ்வளோதானே எது போ சாப்பிடுங்க அப்போ தான் போவேன். ப்ளீஸ்டா போக மாட்டேல. எனக்கு தண்ணி கொண்டு வா. என்னங்க மேம் எனக்கு இது வேணாம். எனக்கு ஜூஸ் வேணும். வாங்கிட்டு மேம் அப்படின்னு அவன் எந்திரிச்சு போயிட்டான். அதை கொஞ்சமாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட முடியல. அப்படியே வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் சைடு போகிறீங்க. நீ பார்க்குறான் அங்கே ஃபுட் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஸ்டாஃப்லாம் இருக்காங்களாடா. அதாவது பெல் அக்கௌண்ட்டு அங்கே தான் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க.
நீங்களும் என்னாச்சு மேம் கேட்டுட்ருக்கீங்க. இல்லை மணி கொஞ்சம் பத்தலை. என்ன மேம் அப்படின்ட்டு உங்கள் கார்டை நீட்டுறீங்க. இல்லை மேம், இது ரிச்சான ஹோட்டல், மணி பத்தாது. இல்லை மேம் என்கிட்ட இருக்கு. வேணாம் மேம், என்னோட கார்டு கொடுங்க. கார்டு நீட்டா பிஏ பார்க்குறாங்க. நான் மணி பே பண்ணுறேன் மேம். நீங்கள் போங்க. ஸ்டாஃப் எல்லாம் பி, உனக்கு என்ன அவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்காண்ணா? கூட நாங்கள் பார்த்துக்குறோம். மேம் நான் பார்த்துக்குறேன், நீங்கள் போங்க. பிரின்சிபல் தான். பி என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பார்த்துக்குறேன், சும்மா இருடா, நாங்கள் பார்த்துக்குறோம். கிட்ட என்னடா பண்ணுற? பெரிய ஹோட்டல், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. மேம் என்னால் பே பண்ண முடியும். அவன் கார்டு எடுத்து நீட்டுறான். அது பிளாக் கார்டு. எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. பில் அக்கௌண்ட்டை, என்னோட கார்டு, மொத்த பில் அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க. ஓகே சார். நீங்கள் போங்க. நீங்கள் மட்டும் இருங்க மேம் அப்படின்ட்டு ஹெச்ஓடி இருக்காங்களா, அவங்கள மட்டும் இருக்க சொல்லிட்டு மற்ற ஸ்டாஃப்லாம் போக சொல்கிறாங்க. அவங்களும் போங்க அப்படின்னோடனே ஓகே அப்படின்ட்டு பிஏ பார்த்துட்டு போகிறாங்க. ஹெச்ஓடிக்கு தெரியும் யாரோட பையன் அப்படின்ட்டு. இந்த காலேஜே அவங்க அப்பா தான். என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. டீ உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் நான் பார்த்துக்குறேன் மேம், இது என் பேங்க், என்னோடய அக்கௌண்ட், என்னோட மணி தான். நீங்கள் திரும்பி பார்த்துட்டே போகிறீங்க. பியும் சடனாக திரும்பி பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு திரும்பி போகிறீங்க. ஒரு சின்ன ஸ்மைலோட திரும்பி பார்க்குறான். இல்லைங்க சார், கார்டை கொடுத்துட்டாங்க. பி பேசிகிட்டே அப்படியே அவன் பஸ்ஸில் தான் ஏறுறான். அவனோட சீட்டை பார்க்குறான். அங்கே நீங்கள் தான் இருக்கீங்க. நடந்து உங்ககிட்ட தான் வரான். நீங்கள் விண்டோ இருக்குல்லடா, அங்கிட்ட போய் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் உட்காந்துருந்த சீட்டில் அவன் உட்காடுறான். ரொப்பியும் பார்க்குறா. பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களை சந்தேகமே படக்கூடாது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் செம்மையாக கத்திருப்பா, உங்கள்கிட்ட நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம தான் எதுவும் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு தோணுது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்போ மொத்த லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லாம் தூங்குங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் தான் அப்படின்னு எல்லாத்துலேயும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்கவுங்க பேரண்ட்ஸை வர சொல்லிடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் விண்டோக்கிட்ட உங்கள் ஃபேஸை வச்சுட்டு அப்படியே வெளியில் தான் கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்க. வி அப்படி உங்களை தான் பார்த்துட்ருக்கான். மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பிளாக் கார்டு, ஒரு ரிச்சான பர்சன்ட்டை மட்டும்தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, அதாவது பிளாக் கார்டெலாம் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கான். அப்படி தோணுது. கண்ணை மூடி ரொம்ப திங்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியும் தயங்கோட அப்பா ரொம்ப பெரிய டாப் 1 நம்பர் பிஸ்னஸ் மேன். ஒரு வேளை இவன் தயங்காக இருக்குமோ ஒரு டவுட் வருது. தயங் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்கூல் டீச்சர்லடா 3 மந்த் அங்கே ஒர்க் பார்த்துருப்பீங்க. தயங்கை பற்றி நல்லா தெரியும். தயங்கவே ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க. இப்போ தயங்கும் வீக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. தயங்கோட லிப்ஸில் குட்டியாக ஒரு மோல் அவன் கண்ணிலே இருக்கும். ட்ரக்ஸ் எடுப்பான்ல, அவன் பெரிய வீக்னஸே அவன் பயங்கரமாக எடுப்பான். ஏன்னா அவனை பார்த்தே கண்டுபிடிப்பீங்க. அவனால் அது இல்லாமல் இருக்கவே முடியாது. பயங்கரமாக டென்ஷன் ஆவான். ஒன்று ஒன்றா அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு. உங்கள் கையில் ஃபோன் இருக்கு, பஸ்ஸு சைலண்ட்டாக இருக்கு. லைட்டாக அவங்க ஹெட்டை தூக்கி பார்த்தா எல்லாம் கொஞ்சம் பிளாக்காக அப்படி இருக்கு. உங்கள் ஃபோனை ஆன் பண்ணி பவர்லாம் கம்மி பண்ணி டைமை பார்த்தா 10 o'clock ஆயிடுச்சு. சைடாக பிஏ பார்க்குறீங்க. அவன் ஹுட்டி போட்டு அப்படியே அவன் அந்த சீட்டில் அப்படியே படுத்திருக்க மாதிரி இருக்கு. இன்னும் டைம் ஆகட்டும் அப்படின்ட்டு அமைதியாக ஒரு மாதிரி விண்டோ சைடு இப்படிலாம் பார்த்துட்டே இருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாம் டயர்டில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருப்பீங்க. இப்போ தேங்க் சைடு கொஞ்சம் திரும்பி அப்படி உட்காடுறீங்க. ஐயா இல்லை தயாங்காண்டு, இப்போ தெரிஞ்சிருண்டா என்கிட்ட இவ்வளோ நடிச்சியா இல்லை ஏமாத்தனியான்னு. பொறுக்கியா இருந்தா என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு அதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. அவனாக இருந்தால் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போதைக்கு உங்களுக்கு டவுட்டே இது பியா தயாங்கா, அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்குவோம். அவன் கிட்ட போகிறீங்க. கொஞ்சம் உங்கள் காது இருக்குல்லடா, அவன் கிட்ட கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அவன் தூங்குறானா இல்லையான்ட்டு அவனோட ப்ரீத் சவுண்டு தூங்குற மாதிரி தான் கேட்குது. ஏன்னா நேற்று நைட்டு அவனோட தான் தூங்கியிருப்பீங்க. அதே மாதிரி ப்ரீத் சவுண்ட்ஸ் தான். பட் ஃபீவரில் அவன் வாயெல்லாம் உளரல, அப்படி தான் இருக்குது. கிட்ட போகல.
தயான் கூட நீங்கள் இருந்திருப்பீங்க அப்போதைக்கு. அவன் பர்ஃப்யூம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஃப்ரேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்குது. இது ஃபர்ஸ்ட்டு ஏற்கனவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது இல்லைன்னு. இருந்தாலும் தயான் மாதிரி என்னென்ன அடையாளம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் ஃபேஸை பார்த்தாவே தயான் நினப்பு தான் வரும். அதனால நீங்கள் அப்படியே குழப்பமா இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ கண்டுபிடிக்கணும். டவுட்டு ரொம்ப ரொம்ப பயங்கரமா வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ப கூட நினைக்கணுமோ? அப்போ தான் அவன் நான் அப்படின்னு ஒரு மாரி ஸ்ட்ராங்காவும் இல்லாத மாரி சொல்கிறான். இப்போ இந்த பிளாக் கார்டு அது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அந்த பிளாக் கார்டு மொத்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கே அமௌண்ட் இவன் பே பண்ணியிருக்கான். அதை நினச்சா தான் இன்னும் உங்களுக்கு டவுட் அதிகமாகுது. நீ நல்லா தூங்குறான். மெதுவா அவன் மேலே ஹுட்டி போட்டிருப்பாளடா, அதை லைட்டாக உங்கள் கையை வச்சு அதை எடுக்கிறீங்க. அதை எடுக்கல அவன் ஹேர் ஃபேஸில் விழுகுது. உங்கள் ஃபோன் பவர் கம்மி பண்ணி வச்சுருப்பீங்களடா, அதில் லைட்டாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இப்படி பார்க்குறீங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அந்த டிரைவர் இருக்காரடா, அந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் வெளிச்சமாக அப்படி தெரியுது. வெளியில் கார் சவுண்டு இந்த மாதிரி தான் கேட்குது. அப்புறம் காற்று. விண்டோ எல்லாம் ஓப்பனில் இருக்குது. உங்கள்கிட்ட மட்டும் லைட்டாக ஓப்பனில் இருக்குது. உங்கள் ஃபோன்கிட்ட லைட்டாக பவர் வச்சு அவன் ஃபேஸ்கிட்ட வந்து அவள் ஹேர் இருக்குல்லடா லைட்டாக கொஞ்சமாக ஒதுக்கி அந்த ஹேர்லாம் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டு அகெயின் வருது. அவன் ஹேரை ஒதுக்கையில் உங்கள் பக்கத்து திரும்புகிறான். பயத்தில் டக்குன்னு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தூங்குற மாதிரி ஆட் பண்ணுறீங்க. ஹார்ட் பீட்லாம் பயத்தில் இருக்கிறது. ஏதாவது எந்திரிச்சிருவானோ அப்படின்ட்டு. ஒரு 2 நிமிட்ஸ்க்கு அப்புறம் அகெயின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் பக்கத்து இருக்குது பட் ஃபேஸ்லாம் தெரில, இருட்டாக இருக்குது. அகெயின் ஃபோனை லைட்டாக ஆன் பண்ணி பார்த்தா உங்கள் பக்கத்து திரும்பி படுத்திருக்கான். அவனோட ஃபேஸை பார்க்குறீங்க. அச்சசல் தயாங் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவனோட ஃபேஸ், அவனோட ஐலைனர், கண்ணு, நோஸு, சீஸ் ஆனால் கொஞ்சம் பல்கா அப்படி இருக்கான். மற்றபடி தயாங் அப்படின்ட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸு அங்கே இருக்கிறவங்க இவனை காட்டினா கண்டிப்பாக அது தயாங் தான் சொல்லுவாங்க. நீ ரொம்பவே அழகாக இருக்கான். ஸ்டன்னாயே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன பண்ணிட்டுருக்க? பயமாக இருக்கு. இல்லை இது கண்டுபிடிச்சே ஆகணும். கிட்ட போய் கொஞ்சம் ஃபோனை லைட்டாக தள்ளி வச்சு அவன் லிப்ஸுக்கிட்ட பார்க்குறீங்க. அந்த சீட் இருக்குல்லடா அதில் ஒரு மாதிரி அவன் லிப்ஸு ஒட்டி போன மாதிரி இருக்குது. நேவுக்கு சைடாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறது? அவனை எப்படி திருப்புறது? இதுவாக உங்கள் கை எடுத்து அவன் ஜா இருக்குல்லடா அதை லைட்டாக டச் பண்ணி லைட்டாக திருப்புறீங்க. நீங்கள் கடிச்சிருக்கீங்க. அதனால அங்கே ரெட்டாக ஒரு மாதிரி கருப்பாக அப்படி இருக்குது. அதில் மூல் கண்டுபிடிக்காத மாதிரி இருக்குது. இல்லை இருக்கா என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஃபோனை பக்கத்தில் வச்சு பார்க்குறீங்க. நீங்கள் கடிச்சது அங்கே ஒரு மாதிரி நஞ்சு அப்படி இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் நீங்கள் மூல் பார்த்துருப்பீங்க டேவுக்கு. ஆனால் அந்த இடமே கொஞ்சம் காயமாக இருக்குது. அதனால சரியாக தெரியல. இது தெரியல. கண்ணில் பார்க்கலாம். கண்டிப்பாக மாட்டிக்குமா? நோஸில் ஒரு மூல் இருக்குது. இது டேவுக்கு இருந்திருக்குமா? தெரியலையே. ஏன்னா நோஸில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. அன்னைக்கு பார்த்துருப்பீங்களா என்னன்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் லிப்ஸில் கண்ணில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இன்னொரு இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. அவன் நெக் இருக்குல்லடா பேக் நெக்கு அதுக்கு கொஞ்சம் கீழே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவன் ஷர்ட்டை பிடிச்சி ஒரு மாதிரி தரன்னு இழுத்துட்டு போயிருப்பீங்க. அப்போ பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல பெருசாக இருக்கும். இப்போ கண்ணில் பார்க்கலாம். கண்ணை க்ளோஸ் பண்ணியிருக்கான். எப்படி பார்க்குறேன்னு தெரியல. கொஞ்சம் ஃபோனை வச்சா எங்கேருந்து வெளிச்சப்பட்டு எழுந்திரிச்சிடணும்னு சைடாக அவனுக்கு கிட்ட போய் பார்க்குறீங்க. சுத்தமாக தெரியல. கடுப்பாக வருது. ரொம்ப கிட்ட போய் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போய் பார்க்குறீங்க. உங்கள் மூச்சு அவன் மேலே படுது. அவனோட பிரீத்தும் உங்கள் நோஸில் அப்படியே ஹீட்டாக அப்படி இருக்குது. அவனை பார்க்குறீங்க. ரொம்ப க்ளோஸாக தள்ளி வந்துடுறீங்க. பின்னாடி நெக்கில் பார்க்கலாம். அவன் ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டு உள்ளுக்கு ஒரு டிஷர்ட் பனியன் போட்டிருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவன் நெக்கில் தான் அந்த ஜிப்பு போட்டிருப்பான். நல்லா தூங்குறான். சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு பயத்தோட கண்ணை ஒரு மாதிரி லைட்டாக மூடிட்டு அந்த ஃபோன் இருக்குல்லடா ஆஃப் பண்ணிட்டு அந்த ஜிப்பில் கை வச்சுட்டு பையன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள்
சவுண்டே இல்லாமல் அந்த ஜிப்பு சவுண்டே இல்லாமல் லைட்டாக கீழே இறக்கிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி சவுண்டு வந்து டக்குன்னு அப்படியே கையெடுத்துட்டு தெரியாத மாதிரி தூங்குறீங்க. அகெயின் அது மாதிரி பிடிச்சிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறீங்க. அதுவும் கொஞ்சம் ஜிப் ஓப்பன் ஆகுது. ஒரு பிளாக் கலர் டீஷர்ட் பனியன் அது எப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி நெக்கு வரைக்கும். பயமாகவே இருக்கு. வேற யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. அப்படி ஒரு பயமாக இருக்கு. பயந்துக்கிட்டே அவன் காலர் இருக்குல்லடா அங்கே போய் உங்கள் கையெடுத்து ஃபோனையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சீட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இறங்கின மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் அப்படி படுத்துருக்க மாதிரி இருக்கும். அந்த சீட்டில் பக்கத்தில் வச்சு அவன் டிஷர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அவன் ஒரு மாதிரி ஹேர் அப்படி பண்ணுறான். பயத்தில் அமைதியாக அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கிறீங்க குன்னி. ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா. அகெயின் அந்த பண்ணிட்டு இருக்கலடா அதை ஒரு மாதிரி கீழே இறக்குறீங்க. தெரியல இன்னும் கொஞ்சம் இழுக்கிறீங்களடா. டே க்ளோஸாக உங்ககிட்ட வரான். நீங்கள் அதை பார்க்கணுன்ட்டு இன்னும் கொஞ்சம் அவன்கிட்ட போய் ஏன்னா அவன் நெக் இருக்குல்லடா அங்கே வரைக்கும் அந்த பனியன் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். நெக்கி அப்படி இன்னும் கொஞ்சம் தெரியல இன்னும் இழுக்கிறீங்க. அந்த பனியன் கொஞ்சம் டைட்டாக அப்படி இருக்கு. இன்னமும் கருப்பாக என்னமோ மாதிரி இருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் இழுக்கிறோம்னு கிட்ட போறீங்க. உங்க உடம்பும் ரொம்ப டச் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நல்லா தூங்குறான்னு. அவனை இழுக்க அவன் ஹெட்டு உங்க செஸ்ட்லேயே டம்முன்னு விழுகுது. செய்யவே இல்லை அமைதியாக இருக்கீங்க. அவன் ஹெட்டை வச்சு உங்கள் செஸ்டில் அங்கிட்டும் அவன் ஃபேஸை வச்சு தேய்க்கிறான். உங்களால முடியல ப்ரீத் பண்ண முடியல. உங்கள் டீத்தை க்ரிப்பாக கடிச்சிக்கிட்டு கண்ணை அவ்வளோ க்ரிப்பாக மூடிக்கிட்டீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. உடம்பெல்லாம் கூஸ்பம் ஆகுது. உங்கள் கையில் இருக்க ஃபோன் லைட்டை சைடில் ஆஃப் பண்ணிட்டீங்க. அப்படின்ட்டு உங்கள் இன்னொரு கை எடுத்து அவன் ஹெட்டை பிடிக்கலான்னு போகல. அவன் இன்னொரு கை உங்கள் ஜஸ்ட்டு க்ரிப்பாக பிடிச்சி நசுக்கிற மாதிரி பண்ணி கம்ஃபர்டபுளாக உங்கள் மேலே சாஞ்சு படுக்கிறான். அவ்வளோதான் சில மாதிரி உட்காந்துருக்கீங்க.